கொங்கு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் கௌசிக் கொங்கு தீரன் மணமாலை உரிமையாளர். நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம். அவர் யாருன்னா, நம்ம கொங்கு சமுதாயத்தில் பிறந்து சினிமாவில் போய் டைரக்டராகவும் கதை எழுதுபவராகவும் அதேபோல் நடிகராகவும் மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட நம்ம கண்ணங்கோட்டத்தை சார்ந்த டைரக்டர் விஜய் கிருஷ்ணராஜ் அவர்களை சந்திக்க போகிறோம். அவர்கிட்ட வந்து நம்ம கொங்கு சமுதாயத்தை பற்றியும், நம்ம கொங்கு சமுதாயத்தில் இன்றைக்கி இருக்கிற திருமண நிலைகள் பற்றியும், திருமணங்கள் எவ்வாறு நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், சில கலாச்சாரங்களை பற்றியும் அவர்கிட்ட நம்ம ஆழமாக பேச போகிறோம். வாங்க அவரை சந்தித்து பேசலாம். ஆமாம், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்கள் இப்போது இயக்குனராக இருந்திருக்கீங்க, எழுத்தாளராக இருந்திருக்கீங்க, இப்போது இருக்கீங்க, சீரியல் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனாலும் கூட நம்ம சமுதாய சிந்தனை ரொம்ப மிக்கவராக இருக்கிறீங்க. அதுதான் உங்கள்கிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் இப்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேருந்து நம்ம பயணத்தை தொடங்குனீங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அதை அப்படியே சொல்லுங்களேன். நீங்கள் எல்லாம் சொன்னதை விட அந்த லிஸ்ட்டு எழுத்தாளர், நடிகர், டைரக்டரு அதெல்லாம் விட மனுஷனாக இருக்கணான்னு நீங்கள் முதல்ல கேட்டிருக்கணும். அதுதானே ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. நீங்கள் எவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு போனாலும் அடிப்படை குணமும் பண்பும் இல்லைன்னா அவன் மனிதனே இல்லை. கண்டிப்பாக. இந்த காலத்தில் வந்து நிறைய படிக்கிறாங்க, நிறைய அறிவு வளர்க்குறாங்க. ஆனால் வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட கூட அன்றைக்கி கூட படித்து காட்டினேன். படிக்காத முட்டாள்கள் அதிகமாக, படித்த முட்டாள்கள் அதிகமானு கேட்டால் ஒரு கேள்வி. பொதுவாக எல்லாருக்குமே என்ன தோணுது, படித்த முட்டாள் தான் அதிகம்னு தான் சொல்ல தோணுது. அப்போ படிப்பு வந்து அறிவை வளர்க்கலின்னு தெரியுது. அப்போ பெயர் புகழ் அறிவை கொடுக்கலின்னு தெரியுது. காசு போனால் அறிவை கொடுக்கலின்னு தெரியுது. ஸோ ஆனாலும் மனித பண்புங்கிறது இயற்கையில் இருக்கணும். ஸோ அது எங்கிட்ட இருக்குதான்னு கேட்டிருந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். அது இருந்தாலும் மூஞ்சில் அடித்த மாதிரி உங்கள்கிட்ட அந்த பண்புலாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு மாதிரி இருக்குமே, நீங்கள் அதை கேட்கல. அப்படி வச்சுக்கலாமா? கேட்கல. இருந்தாலும் உங்கள் அளவுக்கு இந்த கேள்வி எனக்கு தோணலைல்ல. சரி, சொல்லுங்கள். உங்களோட அந்த திரைப்பயணத்தோட துவக்கத்தை பற்றி சொல்லுங்களேன். எப்பொழுதுமே நான் ஒரு தனியாக சுயம்பு மாதிரி நான் வந்தேன், வளர்ந்துட்டேன்னு சொல்கிறது வந்து பொய். ஹெரிடிட்ரி பாதி, ஹெரிடிட்ரிங்கிறது பாரம்பரியம். அது பாதி, வளர்ந்த சூழ்நிலை பாதையில் தான் ஒரு மனிதன் உருவாகிறான். எல்லா மனிதனும் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற குணம் இருக்குது, அது உங்கள் தாத்தாவோட குணமாக இருக்கலாம், அப்பா குணமாக இருக்கலாம், பாட்டியோட குணமாக இருக்கலாம், உங்கள் பரம்பரையை சேர்ந்த குணம். ஒன்று குணங்கிறது என்னென்னா, எடுத்தோடனே மூஞ்சி காட்டுறாரியா, அவர் கோவப்படுவாரியா, அவர் சாந்தமாக பேசுவாரியா, அப்படிங்கிற குணம் வந்து அது அவனோட குணமே இல்லை. அது அவனோட உண்மையிலேயே வந்து அவங்க அப்பா தாத்தா பரம்பரையில் யோசித்து பார்த்தா, குழந்தை பிறந்தோன்னு சொல்லுவாங்கள்ல, ஜாடை தான் சொல்லுவாங்க. குணமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது. எனக்கு வந்து இந்த கலைத்துறையில் வந்து டேஸ்ட் வந்தது காரணம், உண்மையில் நான் கலைத்துறைக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அது எங்கள் அப்பாட்ட இருந்ததை விட எனக்கு கம்மி தான். அவர் நான் சின்ன வயசில் பார்க்கும்பொழுது ஒரு ஓலையை எடுத்துக்கிட்டு மாரியம்மன் பண்டிகையில் பாட்டு பாடி ஒரு அவர் அந்த ஊருக்கு வில்லேஜுக்கு அவர் ஒரு சிவாஜி கணேசன் மாதிரி எங்கள் அப்பா நாடகம் போட்டிருக்காரு. நாடகம் இல்லை, ஊரில் கூத்துல கூட அவர் நடிக்கலை. இந்த மாரியம்மன் பண்டிகை அப்போ வந்து இந்த வேஷம் போட்டுக்கிட்டு ஆடுவான்னு சொல்லுவாங்க. ஆமாம், வண்டி வேஷம். வண்டி வேஷங்கிறது அது சாமி மாதிரி போட்டுக்கிட்டு உட்காந்து வர்றது. இவங்க இண்டிவிஜுவலாகவே ஒரு டேலண்ட், ஆட்டம் ஆடுவாங்க, பாடுவாங்க, பாடிக்கிட்டு ஆடுவாங்க. எங்கள் அப்பாலாம் அந்த மாதிரி பண்ணதெல்லாம் பார்க்கும்போது, ஓஹோ, அவரோட ஆற்றல் அளவுக்கு எனக்கு இருக்குதான்னு பார்த்தா, நான் இவ்வளோ பெயர் புகழ் வாங்கி கூட எங்கள் அப்பாட்ட இருக்கிற அந்த ஆற்றல் இருக்குதான்னு பார்த்தா எனக்கு அதை விட கம்மி தான். அவர் அருமையாக பாட்டு பாடுவார். கேட்டாங்க எங்கெங்கே கேட்டாங்க அப்படின்னு ஒரு ஆள் கேட்பான். பொம்பளை வேஷம் போட்டுக்காப்புல. இதே இந்த கல்யாணத்துக்கு மாதிரியே தான். இப்போ நீங்கள் மணமாலை மாதிரி தான் அவர் காமெடி பண்ணுவார். அதை வச்சு அவர் ஒரு பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா ஒரு துண்டை எடுத்து மாறாப்பு மாதிரி போட்டுக்கிட்டு இப்போ கூட பாடுறதான். அது பொம்பளைன்னு தெரியணும், அவ்வளோதானே. அதில் அவங்க அந்த பாணி கீணியிலேயே சொல்லிடுவாங்க, பாட்டு பாடுவாங்க. கேட்டாங்க எங்கெங்கே கேட்டாங்கன்னு ஒரு ஆள், ஒரு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற கேட்பாங்க. என்னோடய கால அளவை பார்த்து காளிப்பட்டி கவுண்டருக்கு கேட்டாங்க. என் நடையளவை பார்த்து
அங்கே இருக்கிற உள்ளூர்லேயே இருக்கக்கூடிய ஃபேமஸான ஆளுங்க இருக்குவாங்கல்ல, ஆமாம், அவங்க பேரெல்லாம் சொல்லி கிண்டல் அடிச்சு விட்டு ஏன் முடியளவை பார்த்து முத்தண்ணன்னு கேட்டாங்க. ஸோ இப்படி கேட்டாங்க பாடுறது தான். இதைத்தான் தூக்கி வந்து இந்த நான் இளையராஜா கிட்ட வந்து ரோசா புரோக்காரி பண்ணும்போது அந்த வில்லேஜ் நேட்டிவிட்டி பாட்டு வேணுமாங்கிறப்போ அந்த வெத்தலைன்னு அவர் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பாட்டு பாடுறது இல்லை, அந்த வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ. ஆமாம். அப்புறம் அதில் கேட்டாங்க இவர் பயில்வான்னு கேட்டார், பாட்டியும் கேட்டாங்கன்னு வருதுல்ல. அதை இதை நான் சொன்ன வில்லேஜில் இப்படிலாம் பாட்டு பாடி மாரியம்மன் பண்டிகையில் பண்ணுவான்னு சொன்னோன்னு தான் அவர் உடனே வந்து வெத்தலைன்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கேட்டாங்க யார் கேட்டாங்க, என்னென்ன கேட்டாங்க. மூக்குப்பிடி கேட்டது பாட்டி, இவர் தோளம் பாதாம் பருப்பு பிஸ்தாவை கேட்டார் பயில்வான்னு. ஸோ அப்படி ஒவ்வொருத்தரையும் அந்த கேட்டாங்கிறத இதை எடுத்துக்கிட்டார் அவர். ஓகே. ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ உங்கள் அப்பா கிட்ட இருந்து கொண்டு வந்துருக்கு. அப்பாட்ட இருந்தாங்க. அப்பாவே எங்கிருந்து அது எல்லாமே நதி மூலம் ரிஷி மூலம் மாதிரி வில்லேஜில் அந்த காலத்தில் பாட்டின பாடல்கள் தான். நீங்கள் அந்த காலத்தில் இப்போ நான் ரோசா புரோக்காரில் பயன்படுத்தின அந்த பாடல் வரிகள் எல்லாமே பெரும்பாலும் அந்த ஒப்பாரி பாடல், நம்ம ஊர் கிராமத்தில் ஒப்பாரி பாடுவாங்கல்ல, அந்த பெண்கள் பாடுற பாட்டு வரி தான். அதை உச்சி வந்து எடுத்து அந்த பாட்டு இருக்குல்ல, அதில் வரக்கூடிய பல வரிகள் வந்து ஒப்பாரி, நம்ம ஊர் ஒப்பாரி பாட்டு. பட்டியில் மாடு கட்டி பாலை கறந்து வச்ச பால் திரிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற வட்டு கருப்புட்டிய வாசமுள்ள ரோசாவை கட்டெரும்பு மூச்சுதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வார்த்தைலாம் வந்து கவிஞர்கள் இல்லை, வில்லேஜில் பொம்பளைங்க பாடுற பாட்டை நான் வந்து சேகரித்து கொடுத்தோன்னே இது கரெக்டாக இருக்குன்னு சிங் பண்ணிட்டாங்க இளையராஜாவும். மற்ற அவர் அதை மெட்டு பண்ணி அதை நாகரிகமாக. ஸோ எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா, எதுவுமே வந்து நம்முடைய கேரக்டர், அடிப்படை, பண்பு எல்லாமே நம்முடைய இதுன்னு சொல்லவே முடியாது. எல்லாம் பாரம்பரியம் அங்கிருந்து வரக்கூடியதான். இப்போ நீங்களே உங்கள் ஜாதகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அது இப்போ நீங்கள் உங்களுடைய வந்து இது அருமையாக பதிவு பண்ணி வச்சுருந்தீங்க, அவங்களோட வரலாறு, படிப்பு, இடம். ஆனால் இந்த கேரக்டரைசேஷன் நீங்கள் எழுத முடியாது. உங்களோட நீங்கள் கோவப்படுவீங்களா, முன்கோவம் உங்களுக்கு உண்டா, எப்பவுமே சிரிப்பீங்களா, இல்லை சிடுமூஞ்சியான்னு எழுத முடியாது. அது உங்கள் அப்பாட்ட இருந்து வந்ததா, அவங்க அம்மாட்ட வந்துருந்தான்னு வேணா பொண்ணு பார்க்கும்போது வேணா கிண்டல் பண்ணி பேசிக்கலாமே தவிர இதை எழுத முடியாது. ஆனால் ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் நான் பார்த்து வேய்ந்து போனேன். நான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப அருமையாக பதிவு பண்ணியிருக்கீங்க, பாராட்டுகள். நன்றி. அதாவது நம்ம இப்போ கலைத்துறையில் இருக்கிற போதும் கூட, ஆனால் நீங்கள் வந்து நம்ம கொங்கு சமுதாய சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டும் வரீங்க. மங்கள வாழ்த்து பாடலுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கோயில் சம்மந்தப்பட்ட இப்போ இந்த தீரன் சின்னமலை பாட்டு, சின்னமலை பேரை சொன்ன தன்னானேங்கிற பாட்டு, அது இன்னைக்கு வரைக்கும் வந்து பட்டி தொட்டியெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஸ்கூலு காலேஜ் எங்கே போனாலும் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. இந்த கும்மி ஆட்டம் போட்டால் கூட அதில் தீரன் சின்னமலைன்னு குதிரை மேலே ஏற்றி விட்டு வராங்க. அது இல்லாமல் அது முடியாது. ஸோ அது காலத்தால் அழியாத ஒரு பாட்டு. அது புஷ்பவனம் குப்புசாமி பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவார், என்னை கொங்கு நாடு பூரா என்னை ஃபேமஸ் பண்ணி விட்டது நீங்கள் தான் அப்படின்னு. அது சீரியலாகவே நாங்கள் வந்து எடுத்தோம். அது எடுத்ததில் அது ஒரு டைட்டில் சாங்காக போட்டு ரொம்ப மெனக்கெட்டு பண்ணணும். அது வரலாற்றில் ஒரு இடம் பெற்றது. அது இப்போ நம்ம திருமணம்னு வரும்போது, இன்றைய திருமணம்னு வரும்போது, எந்த ஒரு டாபிக், கல்யாணம் சம்மந்தப்பட்ட ஒரு டாப்பிக்கை எடுத்து இந்த டாப்பிக்கை ஒரு திருமணமாக பண்ணணும், ஒரு அந்த கதையாக, திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக பண்ணணும்னா நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி கதையை உருவாக்குவீங்க? இன்னைக்கு இருக்கிற ஒன்றும் இல்லை, மங்கள வாழ்த்து இருக்குல்லங்க. கவி சக்கரவர்த்தி கம்பர் வந்து நம்ம சடையப்ப வேளாளர்னு நம்ம கவுண்டர் தான், இனத்தை சேர்ந்தவர் தான். அவருக்கு அவ்வளோ பெரிய கம்பராமாயணம் எழுதுறதுக்கே மன்னர்கள் காரணம் இல்லை. மன்னர்கிட்டருந்து கோச்சிட்டு வந்துட்டார். நான் இருக்குன்னு சொல்லிட்டு சடையப்ப வள்ளல் உட்கார வச்சு அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து பாட்டு எழுதினார். அதுதான் கம்பராமாயணம். அந்த கம்பராமாயணம் எழுதி வச்சு அவர் வந்து எல்லா மக்கள் மத்தியிலையும் ஃபேமஸ் ஆனோடனே அந்த நன்றி கடனுக்காக எழுதப்பட்டது. இந்த வேளாளரோட இனம் எவ்வளோ தலை சிறந்த ஒரு பண்பாட்டு நிறைந்த இனம் அப்படிங்கிறத முடிவு பண்ணித்தான் அவர் இங்கே இருக்கிற சும்மா வெறும் 4 பேர் சொல்கிறதில்ல. ஏன்னா இங்கேயே தங்கி வருஷ கணக்கில் வந்து உட்காந்து எழுதி இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு அங்கே இருக்கிற கல்யாணம் காட்சியெல்லாம் பார்க்குறாருல்ல. ஸோ அதை தொகுத்து எழுதுனதை நானே அதை இன்னும் கூட நிறைய பேர் அதை பாட்டாக ரசிக்கிறாங்களே தவிர அதில் வரக்கூடிய வார்த்தைகள், வரிகள், உறவுகள், ஒற்றார் உறவினர், தாய்மாமனோட உறவு,
அது மட்டும் இல்லை, ஊர்க்காரங்களுடைய அத்தனை பேரும் ஏன் அந்த மங்கள வாழ்த்து பாடுறதே வந்து ஒரு காலத்தில் அந்த புலவர்கள் பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சி அவங்க வந்து பிடிக்க முடியலன்னொன்னே வீட்டிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய, ஊரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நாவிதர்களை பயன்படுத்தி இப்போ மங்கள வாழ்த்து அவ்வளோ பெரிய மங்கள வாழ்த்தை அருமக்காரன்னு சொல்கிறத கூட பாடுறதில்லை. ஆமாம். இன்னைக்கு நம்ம திருமணங்களில் வந்து நாவிதர் தான் வந்து இன்னைக்கு முழுமையா அந்த அப்பன்னா நாவிதர்களே வந்து இந்த கொங்குனுடைய இனத்தில் இருந்தவங்களே வந்து அவரே வந்து நீ நாவிதம் பண்ணு, வேற யாரோ ஒரு மன்னனோ மற்றவனோ கூப்பிட்டோன்னு பாதியில் சேவ் பண்ணிக்கிட்டு இருந்த விட்டுட்டு ஒருத்தன் ஓடிட்டான், அதனால தேவையில்லைன்னு பிள்ளைங்களே ஒருத்தனை நான் அந்த தொழிலுக்கு இறக்கி விட்டாரு. அது அப்படி எதுக்காக அது உண்மையாக பொய்ய வேற அவங்களை புள்ள மாதிரி நினைச்சு வளர்த்தேன். நான் கல்தூண்லேயே அதை வச்சிருந்தேன். நான் நாகேஷ் கேரக்டர் சிவாஜிக்கு 2 பிள்ளைங்க, அதில் வந்து 3வது புள்ள மாதிரி வளர்த்தது நாகேஷ். அவர் யாருன்னா முடிவெற்றவர் தான். ஸோ அவங்க வந்து கவுண்டர் இனத்தில் வேளாளர் இனத்தில் ஒரு புள்ள மாதிரி வளர்ந்தாங்க. இன்னும் கூட கல்யாணத்தில் இப்போ தானே வந்து வாட்ஸ்அப்லேயும் மற்றதுலையும் போகுது. கல்யாணத்தில் போக முடியாத ஊர்களுக்கெல்லாம் போய் செய்தி சொல்லிட்டு வர்றது, வெத்தலை வாக்கு வச்சுட்டு வர்றது. போக முடியாத ஊருன்னு இல்லைங்க. இன்னமும் பண்டைய காலத்தோட வழக்கம் என்னன்னா, இவங்க தான் முறைப்படி போய் அழைப்பே சொல்லணும். செய்தி சொல்ல வேண்டிய முறையே இவங்க தான். நேரடியாக போய் சொன்னாலும் வரமாட்டாங்க. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு மற்ற இனத்துக்காரங்களையும் அரவணைச்சு பண்டாரம், பூசாரி, கொயவர், ஆசாரி, வேளாளர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அவங்க அத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, கூலி கொடுக்குறேன்னு இல்லை, மாம மச்சானா பிள்ளையா நினச்சி வளர்த்ததுனால தான் இந்த வேளாளர் சமுதாயம் அவ்வளோ சிறந்தான எடுத்துக்காட்டாக இருக்குன்னு அந்த மங்கள வாழ்த்தில் இருக்குது. அந்த அந்த மங்கள வாழ்த்தில் டிஎம் சவுந்தரராஜன் பையனை வச்சு தான் நான் பாட வச்சேன். நான் டிஎம் சவுந்தரராஜன் வாய்ஸ் மாதிரி இருக்கணும்னு. ஸோ அதில் அவ்வளோ பண்பாடு. நானே ஆச்சரியப்பட்டு, எந்த ஒரு இனத்துலையும் சீக்கியர்கள் இனம் இந்தியாவிலேயே நமக்கு ஈக்குவலான ஒரு பண்பாட்டில் தலை சிறந்த ஒரு இனம், நம்மளோட கட்டுக்கோப்பான ஒரு இனம். நம்மளோட பண்பாடு நம்மளது அதிகமாக இருந்தாலும் கூட நம்ம பண்பாடு தேஞ்சு மாஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போது அவங்க அப்படி இல்லை. இன்னும் அந்த டர்பனை அமெரிக்காவுக்கு போனாலும் கழட்ட முடியாது, கனடா போனாலும் கழட்ட முடியாது, இராணுவத்தில் சேர்ந்தாலும் கழட்ட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அதை கட்டுப்பாடு பண்ணிட்டேன். நம்மக்கிட்ட கட்டுப்பாடு இல்லை. ஸோ எனக்கு இருக்கிற பயமே என்னென்னா, நான் வந்து இது அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறையில் நம்மளுடைய இந்த பாரம்பரிய பண்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடுமோ என்னமோங்கிற இதில் தான் வந்து இந்த குலதெய்வம் அது இதெல்லாம் அதுக்குன்னு உண்டானது, அந்த வாழ்க்கை வரலாறு, ஒவ்வொரு கோயில், அந்த கோயிலுக்கு உண்டான பாட்டு, ஸோ அந்த மங்கள வாழ்த்து போட்டு, தீரன் சென்னமலை போட்டு, ஸோ இதெல்லாம் செய்கிறது காரணம் இந்த பண்பாடு மேலே. நான் பேருக்கு சினிமாக்காரனாக மாறினாங்க கூட, நான் அடிப்படையில் ஒரு விவசாயியாக, வேளாளனா, கவுண்டனாக இருக்கக்கூடிய அந்த குணம் எனக்கு மாறவே இல்லை. அதனால தான் இப்போ கூட நான் வந்து சீரியல் தான் இப்போ அதிகமாக படங்களோட சீரியல் நடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட இங்கே வந்து ஊரில் உட்காந்து ஒரு பெரிய மாபெரும் படைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது உங்கள்கிட்ட கூட படித்து காட்டினேன். ஆமாம். ஸோ அது இப்போ அந்த படைப்பு வெளியே வரும்போது இன்னும் அது பயங்கரமாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பேசப்படும். ஏன்னா வெறும் இது வரைக்கும் இனத்துக்கு சம்மந்தப்பட்டதாக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ மொத்த திருக்குறள் மாதிரியே வந்து ஒரு அறிவு சார்ந்த, ஒரு உண்மை அறிவு சார்ந்த ஒரு நூலாக அது இருக்கணும்னு அதை தயார்படுத்திட்டு, உண்மை அறிவுங்கிற பேர்லேயே எழுதிட்டு இருக்கேன். உண்மை அறிவுங்கிற பேரில் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதை ரொம்ப பாராட்டி எனக்கு ரொம்ப உங்கள் பிடிச்சி போனது என்னென்னா, இது ஒரு நல்ல காரியம், ஒரு சேவை மனப்பான்மையில் செய்யக்கூடிய காரினாலும் அதில் ஒரு இன்வால்மெண்ட்டோட நம்மளால் 10 பேர் லாபம் அடைகிறாங்க, வாழ்க்கை அமையுது. லாபங்கிறது வார்த்தை தப்பு. நம்மளால் 10 பேருக்கு வாழ்க்கை அமையுது. அப்பா அம்மா வாழ்க்கை கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு. ஆனால் இன்னொரு அப்பா அம்மாவை இருந்து நியாயமாக சொல்ல போனால் இந்த நீங்கள் இந்த நடத்துகிறீங்கள, இது நீங்கள் இன்னொரு அப்பா அம்மாவை இருந்து தத்தெடுத்து செய்கிற மாதிரி தான் அர்த்தம். அதை விட எங்களுக்கு அந்த பொறுப்புகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து மனுஷனுக்கு வந்து இப்போது வாழ்க்கையில் 2 பார்ட், கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்யாணத்துக்கு பிறகு அவன் வாழ்க்கையே மாறும், வேற மாதிரி மாறப்போகுது. அதனால வந்து நமக்கு மாறும்னா அடிதடி சண்டை போட்டு அந்த மாதிரி அப்படி மாறுறதில்ல, அன்பான இல்லற. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதன் அவனை சார்ந்து வாழ்கிறதுக்கு அடுத்து உருவாக்கம். அவன் அந்த கல்யாணன்ற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பான், அப்பா அம்மா, உடன்பிறப்புகள், இப்படி ஒரு வாழ்க்கை தான் அவனுக்கு இருக்கும். அவன் வந்து ஒரு சார்பு நிலை வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்குன்னு ஒரு கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு அவனை சார்ந்து மனைவி, அவனை சார்ந்து அவனோட எல்லாத்தையும் கேட்கறது உங்ககிட்ட கேட்டாங்க. ஏன் கல்யாணம் ஆனோன்னு அதை கால் கட்டுன்னு சொல்கிறாங்க? காலை கட்டிடுறாங்களா? அது எப்படி? அது
கால் கட்டு நம்ம பாணியிலே எடுத்துக்கலாமே. ஆ ஆடு மேய்க்கிறோம், ஆ அவுத்து விட்டா பக்கத்து தோட்டத்துக்கு போயிடும், வேக வேகமாக போயிடும் இல்லையா? எங்கே போகுதுன்னே தெரியாதுல்ல. அதுக்காக நம்ம அண்ணாந்தல் போடுறோம்ல, ஆ அண்ணாந்தல் போட்டா சரி. அந்த ஆடு ஆடை பொறுத்த வரைக்கும் எல்லா காடு தங்காடுன்னு நினைச்சா என்ன தப்பு? அது ஆட்டுக்கு தெரியாதுங்கிறதுனால தான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண போறோம். ஆளுக்கு ஒரு பக்கம் காட்டுக்குள்ளேயே மேய். இப்போ நம்ம மேய்க்கிறவனுக்கு அது ஈஸியா இருக்குமல்ல. 4 காலையும் அவுத்து விட்டா பாய்ச்சல்ல போய் அடுத்த காட்டுல மேய்ஞ்சிரும், அவன் காலை ஒடிச்சிருவான். அதனால நம்ம கொஞ்சம் ஸ்லோவா அதை கொஞ்சம் கால் கட்டு போட்டு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? ஒரு மனிதன் அதாவது சுதந்திர பறவையா இருந்த ஒரு மனிதன் அந்த கால் கட்டுங்கிற வார்த்தைக்கு பிறகு காலை கட்டுன ஆடு மாதிரி. சரி, அப்பா அம்மா கூட இருக்கிறப்பெல்லாம் கால் கட்டு கிடையாது, இல்ல பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் கால் கட்டு. அதாவது உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட என்ன சொல்றது, அப்பா அம்மா கூட இருக்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மி உங்களுக்கு. ஆனா தனக்குன்னு ஒரு குடும்பம் வந்ததுக்கு பிறகு அவனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே உருவாயிருச்சு இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடியே இருந்த மாதிரி அவன் பின்னாடியே இருக்க முடியாதுல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் இருக்க முடியாதுல்ல. அப்போ அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு கால் கட்டுக்கு உண்மையிலேயே அர்த்தம் தெரியாது, ஆனால் காலை கட்டி அவனோட ஓட்டம் கம்மியாக இல்லை. அர்த்தம் என்ன, சிம்பிளாக அவனை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டாடுறதான கட்டு, அவ்வளோதான். இப்போ கால் கட்டுனாலே கட்டு போடுதல் என்றாலே கட்டுப்பாடோட அதுதான். அது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் சொல்கிறது ரொம்ப அருமையானது. பக்கத்து காட்டில் மேய போயிடக்கூடாது. பக்கத்து காட்டுக்காரன் ரொம்ப வேண்டியவனா இருந்தானா மேய்ஞ்சிட்டு போன விட்டான்னா எந்த காட்டுக்காரனும் வெள்ளாமே மேய விட மாட்டான்ல. ஓ, நம்ம தோட்டத்துக்கு ஆட்டையே நம்ம வெள்ளாமையில் விட்டுருவோமா? கரெக்டு, உண்மைதான் உண்மை. அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. ஓகே ஓகே சரி. அப்புறம் மாமா, இப்போது திருமணம் சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்து பேசுகிறதுனால உங்களோட திருமணத்தை பற்றி பேசுங்க, அதை சொல்லுங்கள். நீங்கள் திரைத்துறையில் வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டீங்களா, இல்லை அதுக்கு பிறகு தான் கல்யாணம் பண்ணீங்களா? உங்களோட திருமணம் எப்படி, காதல் திருமணமா இல்லை பெற்றோரால் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணமா, எப்படி? ரொம்ப கொஞ்சம் சிக்கலான கேள்வி தான். என்னோட இதில் என்ன சிக்கல் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நான் வந்து மெட்ராஸில் எம்ஜிஆர் தான் என்னை காலேஜில் சேர்த்து விட்டார். எங்கள் அப்பா திமுகவில் இருந்தார். இங்கெல்லாம் இங்கே காலேஜிலெல்லாம் சீட்டு டைட்டாக இருக்குது, கிடைக்கல அப்படின்னோடனே சரி எம்ஜிஆர் அங்கே காலேஜ் நடத்துகிறாரு. எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆர் கட்சிக்காரங்களை பிடிச்சி எம்ஜிஆர் வழியாக அந்த பொண்ணு அவர் ஒரு எம்பியாக இருந்தவர், திருச்சியோட எம்பியாக இருந்தவர், ஜெம் வீரமணியோட சிஸ்டர் ஹஸ்பண்டு. ஓகே. அவர் வழியாக சொல்லி அப்புறம் எம்ஜிஆர்கிட்ட போய் அவர் மெட்ராஸில் தயாராக, அப்போ எம்ஜிஆர் டிஎம்கேல இருக்கிற பீரியடு. அப்போ அவர் வழியாக தான் நான் தியாகராய காலேஜில் ஜாயின் ஆனேன். ஜாயின் ஆனோடனே கொஞ்சம் சினிமா டேஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் இனி வந்து ஹால்லேயே அவரோட ஃபோட்டோ தான் மாட்டியிருக்கோம். எம்ஜிஆர் அளவுக்கு நம்ம வர்றோமோ இல்லையோ, நாம் ஏன் சினிமாக்காரனாக வரக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்குனது எனக்கு எம்ஜிஆர் தான். ஏன்னா இப்போ ஹாலில் வந்து கிளாஸ் நடக்கும்போது அவருடைய கரஸ்பாண்டன்ட்டு அவரோட நிர்வாகிங்கிற முறையில் அவரோட ஃபோட்டோ இருக்கும். சினிமாலாம் சும்மா இல்லைன்னா சினிமாக்காரரை கொண்டாந்து வைக்க மாட்டாங்கல்ல, அது காலேஜுக்கு அவர் வந்து ஒரு கரஸ்பாண்டன்ட்டு. ஸோ அந்த விதத்தில் அவரோட ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே நம்ம பேசிட்டு அதிகாரி நடத்துவார், லெக்சர் நடத்துவார், நாம் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துடுச்சு. அப்புறம் உடனே சரி எங்கள் சினிமாவுக்கு நுழையணுன்னா, காலேஜ் முடித்த உடனே சினிமாவுக்கு போகணுன்னா ஏதாவது அதுக்கு மேலே காலேஜுக்கு மேலேன்னா அப்பாட்ட காசு கேட்டுக்கிட்டு இருக்கிறது, ஒன்று படிக்கிறதுக்குன்னா கொடுப்பாரு, மேற்கொண்டு பணம் கேட்குறதுன்னா மேற்கொண்டு சினிமாவுக்கு வரணுன்னா அவங்க பணம் தர்றதுக்கு, அதுவும் விவசாய குடும்பத்துலேருந்து அதெல்லாம் எங்கள் அப்பா நான் அதை கேட்கவே இல்லை. நானாக வந்து அது காலேஜ் முடித்தோடனே எனக்கு வந்து அன்ட்ரெயின்டு டீச்சர் போஸ்ட்டும் கிடைச்சிது. ட்ரைனிங்கு தேவையில்லை, அன்ட்ரெயின்டு டீச்சர் போஸ்ட்டும் அப்போ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பிஎட் முடித்தவங்களுக்கே கிடைக்கல. ஆமாம். அப்போ வேக்கண்ட் இருக்கும்போது அப்புறம் அவங்க போய் அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு வருஷம் லீவ் போட்டு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி அங்கேயே ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரைனிங் முடிச்சுட்டு பச்சி பாஸ் வந்துட்டு அப்போ நான் சினிமாவுக்கு முடிவு பண்ணும்போது எங்கள் அப்பா சொன்னார், நீ இங்கே சினிமாவுக்கு வேணான்னு சொல்லலை, நீ இங்கே வந்தீங்கன்னா ஒரு லாரி ஈரிலாம் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், விவசாயத்தையும் பார்த்துக்கலாம், டியூஷன் எடுத்துக்கலாம், வருமானத்தை பெருகிக்கலாம், கல்யாணம் பண்ணுறதுக்கு பாரிஸுக்கு எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்குமே. நான் வந்து ஒரு லா காலேஜில் ஈவினிங் காலேஜ்னு ஒன்று இருந்தது. நான் அது லா படிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் 3 வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து சினிமாவில் வருவோம்.
வரலன்னா ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு பேருக்கு ஈவினிங் லா காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு நாம் சுந்தரராஜனுக்கு எழுதுறதுக்கு முந்தி செந்தாமரைன்னு ஒருத்தர் இருந்தார். அந்த 3 முகத்தில் இவங்களுக்கு ரஜினிக்கு வில்லனா வருவார்ல, செந்தாமரை தானே சொல்கிறேன். ஆர்டிஸ்ட் எல்லாம் தெரியுமே. தெரியும் இல்லை, அவர் தான் என்னை வந்து முதன்னு ஒரு நாடகம் எழுதுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். அதை கலைஞரே வந்து பார்த்துட்டு அந்த நாடகத்தை பார்த்துட்டு பரவாயில்லையே, அது தூரத்து பச்சைன்னு ஒரு நாடகம், அந்த இங்கே நம்ம இவர் வீரபாண்டி ஆறுமுகம் எங்கள் அப்பாவுக்கு வேண்டியதுனால இவர் எல்லாமே வந்து கலைஞரும் வந்து அந்த முதல் நாடகத்தை பார்த்தாங்க. நான் சினிமாவுக்கு போகிறதுக்கு முந்தைய நடிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு முதல்ல இருந்தது. சரி, நடிக்கணுன்னா போய் பல பேர்த்தோட கேட்டில் நிற்கணும். அப்புறம் வாங்கம்மாங்க எல்லாம் ஃபோட்டோ கொடுத்துட்டு போங்கம்மாங்க, நீங்களாம் கூட ஃபோட்டோ கொண்டாந்தால் பதிவு பண்ணிட்டு பண்ணுறீங்க, அவங்க பின்னால் ஒரு ஃபோட்டோவில் உங்கள் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்குமாங்க. ஸோ அந்த மாதிரி நான் போய் சான்ஸ் கேட்குறது எனக்கு பிடிக்கல. அது ஒரு ஆள் நம்ம இந்த மண்ணோட குணம், போய் 4 பேருக்கு முன்னால் நம்மளாம் வந்து ஒரு எழுதுவோம், ஒரு கதாசிரியராக டைரக்டர் ஆகிட்டு அப்புறம் வேணால் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் எழுதி செந்தாமரைக்கு எழுதி, அவர் செந்தாமரையோட அடுத்து சிவாஜியை வச்சு படம் பண்ணணுன்னா மேஜர் சுந்தரராஜனுக்கு எழுதுனா சிவாஜி நடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு கல்தூன் நாடகத்தை மேஜருக்கு எழுதினேன். சிவகுமார் பார்த்தப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் கவுண்டருங்கிறதுக்காக உதவி பண்ண மாட்டேன், பல இடங்களில் சொன்னதான். நான் சொன்னேன், சார் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குங்க, எனக்கு மீனை நீங்கள் பிடிச்சி கொடுத்தா தினம் தான் கொடுக்கணும், நீங்கள் சொல்லுங்கன்னு நீ நாடகம் எழுதுப்பா, அந்த நாடகம் நல்லா இருந்தது நான் பார்த்துட்டுனாக்கா நானே கூட வாய்ப்பு தரேன்னாரு. அப்படி தான் கல்தூன் நாடகத்தை பார்த்துட்டு சிவாஜி வந்து இது நல்ல கதை வச்சுரு நான் பண்ணுறேன்னாரு. சிவகுமார் அந்த நாடகத்தை பார்த்துட்டு கல்தூன் நாடகம் தான் அது நாடகமாக இருந்தது அப்போ, படாகலை சிவாஜி நடிக்கிறதுக்கு முந்தைய. அதை பார்த்துட்டு அவரோட 100வது படமான ரோசா பருவக்காரியை எனக்கு முதல் படமாக கொடுத்தாரு. இது மிகப்பெரிய வாய்ப்பு இல்லையா? மிகப்பெரிய, நான் தெரியும் சினிமாவில் பெரிய அனுபவம் இல்லை, வெறும் ஒரே ஒரு நாடகம். அந்த நாடகத்தை பார்த்துட்டு சரி இவங்கிட்ட வந்து டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100வது படம் அது வந்து அதுதான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்நாள்லேயே அவருக்கு வந்து சிவகுமார்னா ரோசா பருவக்காரின்னு பேசுகிற அளவுக்கு அந்த படம் அமைஞ்சு போச்சு. அது எங்கள் மாமனார் ஊரில் அப்போ கல்யாணம் கூட ஆகலை, அந்த கல்யாணத்துக்கு படம் எடுக்கும்போது கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் இந்த ப்ராசஸிங் நடக்கும்பொழுது கல்யாணம் அப்போ நடக்கலை. அப்போ வந்து அந்த நாடகத்தை பார்த்துட்டு தான் சிவகுமார் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கு முதல்லையே எனக்கு வந்து நான் வாத்தியார் வேலையை வாங்கிட்டேன்ல, இந்த நாடகம் எழுதிக்கிட்டு இருக்கேன், நாடகத்தை பார்த்து பெரிய கொஞ்சம் பேர் சிட்டிக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது எங்கள் அப்பா வந்து சரி ஓகே, அவங்க இடையில புரோக்கர்கள் மட்டும் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு வருவேன் நான் மாதம் ஒரு தடவை. அப்போல்லாம் இந்த மாதிரி உங்கள் உங்களுடைய இதுவோ திருச்செங்கோட்டில் மண்டபத்தில் பண்ணுறதோ பெருசாக இல்லை, புரோக்கர்கள் தான் பெரும்பாலும், அவங்க தான் வந்துடுவாங்க, சொல்லி வச்சுருவாங்க, ஜாதகத்தை எடுத்து வந்துடுவாங்க, 4 பேர் சேர்ந்து போவாங்க. அப்பா ஒரு கார் எடுத்துடுவார். கார் எடுத்துட்டா நாங்கள் பொண்ணு பார்க்க போகிறதே காமெடியாக இருக்கும். எங்கள் அப்பா வந்து ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமானவர். அப்போ பொண்ணு வீட்டுக்கெல்லாம் சொல்லிவிட்டு போகணுங்கிறதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. திடீர்னு போயிடுவீங்களா? திடீர்னு ஒரு நாளைக்கு 10-20 எத்தனை இடம் இருக்குதுன்னு அந்த புரோக்கர்கிட்ட கேட்போம். பொண்ணு நமக்கு நமக்கு ஈக்குவலான இடம் எத்தனை இருக்குது, எது பொண்ணு இந்த ஊரில் இருக்குதுங்க, அந்த ஊரில் இருக்குதுங்க, அங்கே எடப்பாடியில் இருக்குதுங்க, இந்த ஊரில் இருக்குன்னு நம்ம ரவுண்டு பூரா ராசி பூரா நாமக்கல் திருச்செங்கோடு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஏறு வண்டியில் ஊரில் எங்கள் அப்பா இன்னொரு பெரிய மனுஷனை ஏற்றி பிடிச்சி போட்டுக்குவார், 2-3 பேர் சேர்ந்து போவோம். அந்த பொண்ணு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் அப்பா அம்மா இருக்காங்களான்னு போய் கேட்குறது, இல்லைங்க கடைக்கு போயிருக்காருன்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு, புரோக்கருக்கு தான் தெரியுமில்ல அவன் ஏற்கனவே ஜாதகம் வாங்கினது தானே, சரி இதாங்க பொண்ணு அப்படின்னு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற பொண்ணு, மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற பொண்ணு, அது அப்படி பல பொண்ணுಗಳனால நாங்கள் பார்த்துட்டு போனோம். மாடு அது இப்படி ஒரு நாளைக்கு 10-20 பொண்ணுங்களை அவங்ககிட்ட இருக்கிற லிஸ்ட்டு பூரா முடிஞ்ச அந்த பொண்ணுக்கிட்ட நானே அங்கே வந்து பேசிட்டு, அவங்க பொண்ணு பார்க்க வந்த மாதிரியே தெரியாதுல்ல, ஏதோ அவங்க அப்பனை பார்க்கறதுக்கு வந்த மாதிரி கூட அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கேன். அது அது தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுறதுக்கு நான் தானே யோசிப்பாங்க. பொதுவாக ஆடு பேசிக்கிட்டு இருக்கிற பொண்ணுகிட்ட, ஆமாம் இந்த ஆடு இது எத்தனை குட்டியுமா போடும் அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு 2 ஈத்து போடும், 3 இது நீயே கவனம் தானே உனக்கு தெரியாதான்னு சில பொண்ணு வெடுக்குன்னு கூட கேட்கும், நீ கவனம் பையன் தானே உங்களுக்கு தெரியாதா அப்படிலாம் கூட கேட்டிருக்கேன். அது இப்படிலாம் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தேன் நாங்கள். இது அத்தனூரில் வந்து அங்கே எங்கே இன்னொரு ஊருக்கு போகிறோம், புதுப்பாளையமாக புதுப்பட்டியார் அந்த ஏரியாவில். அவங்க இன்றைக்கி எல்லாமே ஊருக்கு போயிட்டாங்க ஏதோ கோயிலுக்கு. என்ன அது வண்டியை எடுத்து விட்டு ஒன்றும் சரியாக அமையல இன்றைக்கி
ஒரு திருப்தியாக அது ஏங்க இன்னொரு இடம் இருக்குதுங்க அத்தனூர் அது வந்து நெடுங்குளத்தில் அவங்களுக்கு சொந்தக்காரங்க. எங்கள் அப்பா நெடுங்குளத்தில் நெல் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தனால நெடுங்குளம்னாக்கில் சரி ஓகே அங்கே இருக்கிற முனிசிபல் சொந்தக்கார பொண்ணு தான் அது அப்படின்னு சரி விடு சொல்ல எந்த பொண்ணை நம்ம சொல்லிட்டு போய் பார்த்தோம் எல்லாமே போகிற வழியில் வீட்டுக்கு நேராக போகிறது தானே. போனால் வேணான்னு சொல்ல போகிறாங்க 4 பேர் வந்தாக்க. போனோடனே அந்த வீட்டுக்குள்ளே போனால் அது நெல் காய வச்சுருந்தாங்க அந்த கூடத்தில். அதே நல்ல சகனமாக இருக்குது அப்படின்னாங்க. சரி அதை மிதித்து தான் உள்ளே போனேன். காய வச்சுருக்காங்க நெல்லை உள்ளுக்குள்ளே இந்த கூடத்தில் காய வைப்பாங்கல்ல. ஒரு வேளை வந்து இந்த இதுக்கு காய வச்சதுக்கு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேக்காடு எடுத்துகிட்டு காய வச்சதா என்னன்னு தெரியல எனக்கு. சும்மா வேவிச்சு கொட்டியிருப்பாங்க. வேவிச்சு கொட்டி எப்படியோ ஒன்று அதை தாண்டி போனால் அவர் அப்பா அந்த பக்கம் போயிருக்காரு. இந்த பொண்ணு தூங்கிட்டு இருந்தது. அதை எழுப்புனாங்க. எழுப்பி வந்தோடனே அப்பா அங்கே போயிருக்குது. அது மிரண்டு போய் அதை பார்த்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு வயசு கம்மி, 8ஆம் கிளாஸ் தான் படிச்சுது. அது படிக்கலை. செல்லமாக வந்து அதை தாத்தா வீட்லேயே வளர்ந்ததுனால போது படிப்பு அது அழுதுருக்குது விட்டு விட்டாங்க. பையனை படிக்க வச்சாங்க, இன்னொரு தங்கச்சி படிக்க வச்சாங்க. இது 8 எனக்கு படிப்பு கம்மியாக இருந்தால் பரவாயில்லன்னு எனக்கு எப்பவுமே உண்டு. ஏன்னா படித்தாலே நம்ம மிரட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். பிரச்சனையாக உண்மையாக அதுதானே கூட. இப்போ நீங்கள் இப்போ டைவர்ஸுகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது காரணமே அது வந்து வளர்ச்சினால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட். அதுக்கு முந்தி வந்து பொண்டாட்டி நம்ம அப்பா காலத்தில் தாத்தா காலத்தில் அது பெண் அடிமைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இப்போ எப்படி வேணாலும் வச்சுக்கிட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் வந்து ஆண் வேணா ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சிருப்பான். அந்த பொண்ணு எங்கள் அம்மாலாம் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிச்சதே தான். எங்கள் அப்பா கூட 5 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருந்தாரு, அவ்வளோதான். ஸோ அது அந்த மாதிரி வளர்ந்ததுனால இப்போ படிப்பறிவு கம்மியாக இருக்கிறதுல எனக்கு எப்பவுமே ஒரு உடன்பாடு உண்டு. என்ன சண்டை போட மாட்டாங்க, சொன்னால் கேட்டுக்குவாங்க, பயப்படுவாங்க, அப்பா அம்மாவுக்கு பயப்படுவாங்க, நம்மளை நம்பி இருப்பாங்க. இப்போ இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் மாஸ்டர் டிகிரி, இவங்கள விட ஆணை விட பெண்ணுக்கு சம்பளம் அதிகம். இது வளர்ச்சி தேவைதான். அது எப்பவுமே ஒரு வளர்ச்சியில் ஒட்டி ஒரு மைனஸ் நடக்கும்ல. அந்த மைனஸ் தான் இன்னைக்கு இப்போ முந்தி 50 வருஷத்துக்கு முன்னாலே டைவர்ஸ் கம்மி, இப்போ இன்னைக்கே அதிகம் இருக்குன்னா ஈக்குவல் அறிவு, ஈக்குவல் சிந்தனை, ஈக்குவல் வருமானம். அப்போ நீ வந்து முந்தி வந்து சண்டை போட்டு மிரட்டி அடிச்சுட்டா கூட அழுதுகிட்டு நீ ஊழ குறிச்சிக்கிட்டு போ அப்படின்னு சொன்னால் போய் வருவா. அப்புறம் மறுபடியும் அப்பா அம்மா சமாதானப்படுத்தி கொண்டாந்து விட்டுருவாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒரு வார்த்தைக்கு மேலே நீங்கள் அடுத்த வார்த்தை போச்சுன்னா ப்ளீஸ் முடிஞ்சது. கொஞ்சம் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி தான் அப்படி போகுது. அதுக்கு முந்தி வந்து சமாதானப்படுத்துறதுக்கு அப்பா அம்மா இருந்தாங்க. இந்த அரேஞ்சு மேரேஜுக்கு லவ் மேரேஜ் இருக்கிற பிரச்சனை அது எப்பவுமே. இந்த லவ் மேரேஜ் வந்து இப்போ அரேஞ்சு மேரேஜோட ஃபெயிலியர்ஸ் அதிகம் பர்சன்டேஜ். அதுக்கு என்ன காரணம்னா, ஒன்று லவ் மேரேஜில் வந்து இந்த குடும்பம் ஒத்து இருக்காது, அந்த குடும்பம் ஒத்து இருக்காது, தனியாக வந்துடுவாங்க. தனியாக வந்து வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப எப்பவுமே வந்து காத்துக்கிட்டு இருக்கிறவன் லவ்வுக்கு முந்தி 8 மணி நேரம் காத்துக்கிட்டு இருப்பான், 6 மணி நேரம் காத்துக்கிட்டு இருப்பான், எவ்வளோ நேரம் வேணாலும். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து பொண்டாட்டி வந்து ஒரு ப்ரோக்ராம் சொல்லிவிட்டுனாக்கா வரலன்னு வச்சுக்கோங்க, அங்கே வரக்கூடிய சண்டை பெருசாக இருக்கும். அங்கே அத்தனை மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் வந்து எப்போ வந்து கண்ணால் ஆகி போச்சுன்னொன்னு உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா, சீப்பாக போச்சு, எனக்காக காத்துக்கிட்டு இருந்தீல, இப்போ நான் காத்துக்கிட்டு இருக்க காக்க வச்சுட்டீல அப்படின்னு சண்டை ஆரம்பிக்கும். இந்த சண்டை அப்படி இப்படியே படிப்படியாக வெவ்வேறு விதத்தில் பல விதத்தில் முத்தும் பொழுது இவங்களுக்கு ஒன்று ஊரை விட்டு வெளியே சிட்டிக்குள்ளே இருப்பாங்க, பக்கத்துக்கு எல்லாம் அடிதடி பண்ணி பெருசாக முத்தி தான் பக்கத்து வீட்டுக்காரன் எட்டியை பார்ப்பான். அதுவும் கூட பழக்க வழக்கமாக இருந்தால் தான், இல்லைன்னா அவனும் எட்டி பார்க்க மாட்டான், உறவுக்காரங்களும் வரமாட்டாங்க. இந்த லவ் மேரேஜில் இங்கேயும் சொல்ல முடியாதா, நான் அப்போவே சொன்னேன் இது ஒத்து வராதுன்னு. இப்போ நீ படுறீல படு அப்படின்னு அம்மா பொண்ணோட அம்மாவும் சொல்லுவா, அல்லது பையனோட அம்மாவும் சொல்லுவா. ஸோ எனக்கு தெரியுமில்ல, நான் சொன்ன பொண்ணை கட்டியிருந்தேன் இந்த பிரச்சனை வருமா, நான் சொன்ன பையனை கட்டியிருந்தா வருதுன்னு வரும்போது இந்த சமாதானப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. இந்த அரேஞ்சு மேரேஜுக்கும் அரேஞ்சு மேரேஜ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சி போய் தான் வாழ்க்கை நடத்துகிறாங்களான்னு இல்லை. உறவுகள், கட்டுப்பாடுகள், இந்த பாசம், சொந்த பந்தம், இது வந்து ஒரு 50% வந்து அதை கட்டி காக்குது. அப்புறம் பிடிக்காத கல்யாணமே அரேஞ்சு மேரேஜாக இருந்தால் கூட அப்புறம் குழந்தை குட்டின்னு பிறந்ததுக்கப்புறம் வாழ்க்கை பிடிச்சு ஒரு பிடிப்பில் ஏற்பட்டுருது.
ஸோ அதனால தான் அரேஞ்சு மேரேஜ் பெரும்போதையும் சக்ஸஸ் ஆகும். லவ் மேரேஜுகள் வந்து பெரும்பாலும் தோல்வி அடைகிறதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள ஏன்னா வாழ்க்கை என்பது பிரச்சனை நடந்தே தீரும். கணவன் மனைவி சண்டை வரும். இந்த சண்டைக்கும் சமாதானத்துக்கும் இடையில ஆளாக தேவைப்படுவாங்க. அதுதான் உறவுகள். அது இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப கம்மியாக போனதுனால தான் இன்றைக்கி வாழ்க்கை முறையில் இது போயிடுச்சு. அந்த முறையில் நான் வந்து திட்டம் போட்ட மாதிரி தான் 8ஆம் கிளாஸு ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைன்னு நான் கட்டுனேன். உண்மையிலேயே எனக்கு வாழ்க்கையில் என் பொண்டாட்டி திட்டுனா சைலண்டாக தான் இருப்பான். ஓஹோ. ஆனால் நான் அது ஒரு பேசி சொன்னேன், 3 குழந்தைங்க, ஒரு உங்ககிட்ட கூட படித்து காட்டுன்னு நினைக்கிறேன். நீ உங்கள் சண்டை நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். பொதுவாக குழந்தை குட்டி அதிகம் பிறக்கிற வீடுகளில் சென்சஸ் எடுத்தால் சண்டை எந்த வீட்டில் அதிகமாக இருக்கோ அங்கே தான் குழந்தைங்க அதிகம் பிறக்கும்னு சொல்லியிருந்தேன் நான். அப்போ கேள்வி கேட்குறவங்க அதில் சொல்லுவாங்க, அப்போ உங்கள் 3 குழந்தைன்னு சொல்கிறீங்களா, 3 சண்டையில் தான் பிறந்ததா? என் பொண்டாட்டி வந்து சிட்டிக்கு வந்து சண்டை போடுறதுக்கு முந்தையே 3 குழந்தை பிறந்துடுச்சு. அவள் சீரியல்லாம் பார்த்து சண்டை போடுறதுக்கு அப்புறம் எனக்கு குழந்தையே பிறக்கலை. சண்டை போட்டால் குழந்தை பிறக்குங்கிறதாரு. சண்டை போட்டால் சைலண்டாக இருக்கிற வீட்லேயே எனக்கு பிறந்துச்சு. சும்மா தமாசுக்காக சொல்லப்படும். ஸோ எதுக்காக சொல்லப்படுறேன்னா, நம்ம அடிமையாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்லலை. வாழ்க்கையில் எனக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அது ஆணோ பெண்ணோ ஒன்று அனுசரித்து அந்த குணம் என் வீட்டுக்காரிக்கிட்ட நிறைய இருந்துச்சு. அது படிப்பறிவு இல்லையா, இயற்கையில் அவங்க குணமா, பாரம்பரிய குணமா, அது எனக்கு தெரியும். அந்த ஊரில் தான், அத்தனூரில் தான் வந்து எங்கள் ரோசாபுரக்காரி எடுத்தோம். அத்தனூரம்மன் கோயிலில் தான் வந்து கிளைமேக்ஸ் சீன் எடுத்தோம். மீதி ஏற்காட்டில் பாதி எடுத்தோம். அந்த உச்சி வந்து எடுத்த சாங்கெல்லாம் எங்கள் மாமனார் வீட்டு தோட்டத்தில் எடுத்தது தான், அந்த கட்டுத்தாரையில் வச்சு எடுத்தது தான், அதை சுத்தப்படுத்து. ஸோ அது என் வாழ்க்கை நிம்மதியாக போனது காரணம் அரேஞ்சு மேரேஜ். வாழ்க்கையில் வந்து இஷ்டத்துக்கு பொண்ணுங்களை பார்த்தேன். இப்போ ஜாதகத்தை இஷ்டத்துக்கு புரட்டுறாங்க. நாங்கள் நேராக போய் வயல்லையே பார்த்தோம், வீட்டில் பார்த்தோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ வாழ்க்கை வந்து இது வந்ததுக்கப்புறம் ரொம்ப சௌகரியமாக போச்சு எனக்கு. உங்கள் தீரன் என்ன வந்து நான் முதலே சந்திச்சிருந்தது, இப்படி ஒரு மனமாலை இருந்திருந்தா எங்கள் அப்பாவோட நேராக வந்துட்டு இங்கே இருக்கிறத புரட்டிட்டு ஈஸியாக முடிஞ்சு போயிருக்கோம். அந்த வாய்ப்பை வந்து நான் தவற விட்டுட்டேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. அன்னைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. சரி, உங்களோட இல்லை, இனிமேல் அந்த வாய்ப்பை நான் தேட முடியுமா தீரன்ல? எதுக்கும் அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருங்க. இப்போது நீங்கள் உங்கள் கல்யாணத்தை பற்றி சொன்னீங்க, ஒவ்வொரு தோட்டமாக போய் பொண்ணு பார்த்தோம்னு சொல்லி. அதுலேருந்து இந்த கல்யாண ஏற்பாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அந்த சூழ்நிலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருமண தகவல் மையங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு இடையில வந்து நீங்கள் எல்லாம் போனீங்க அப்படின்னா அன்றைக்கெல்லாம் தானாவதிக்காரர் அதிகமாக இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லா ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணுங்க டீட்டெயில் எல்லாமே அந்த தானாவதிக்காரருக்கு தெரியும். அந்த தானாவதியை வச்சு நம்ம பண்ணிக்கிட்டோம். கூடி அப்புறமா வரும்போது பார்த்திங்கன்னா அதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா திருமண தகவல் மையங்களாக உருவாச்சு. அது கொங்குல வந்து நம்ம சமுதாயத்தில் கொங்கு திருமண தகவல் மையங்களாக சங்கத்து மூலமாக இன்னும் பல இடத்துல வந்து நடத்த ஆரம்பித்தாங்க. அதில் வந்து மேனுவலாக போய் நேரடியாக போய் நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு அதிலிருந்து ஒரு படி இன்றைக்கி ஒரு பரிணாம வளர்ச்சி ஆகி எல்லாமே டிஜிட்டலாக போகிற ஆன்லைனில் பார்க்குற அளவுக்கு உண்டான நம்மளுமே இப்போ ஆன்லைன் சர்வீஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த அந்த பழைய நீங்கள் பொண்ணு பார்க்குறதுக்கு இருந்த அந்த சௌகரியத்துக்கும் இன்றைக்கி டிஜிட்டலாக கொடுத்ததுக்கு பிறகு பொண்ணு பார்க்குற சௌகரியத்துக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு சயின்ஸோட அட்வான்ஸு டெக்னாலஜி தான். எப்பவுமே இந்த சயின்ஸ் வளர வளர அதான் அதில் எப்போவுமே சயின்ஸில் ஒரு ஒரு பெஸ்ட்டாக ஒன்று இருக்கும், சைடு எஃபெக்ட் ஒன்று அவசியம் இருக்கும். பலமும் இருக்கும், ப்ளஸ் இருக்கும், மைனஸும் அதில் வரும். இப்போ நான் வந்து அப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இது கைக்குத்தல் அரிசியினுடைய ஒரு ருசியும் சத்து குறைவு இல்லாமல் அது இருக்கக்கூடிய அந்த தன்மையும், நம்ம எவ்வளோ மிஷினில் போட்டு அரைச்சாலும் அது சத்து போயிடுதுங்கிற மாதிரி. ஸோ அந்த காலத்தில் வந்து ஒற்றார் உறவினர், தானாவதிக்காரன், பொண்ணை நேராக பார்க்குறது, சும்மா சாதாரணமாக பேசுகிறது, ஸோ இப்படி இருக்கும்போது இருந்த இது வந்து அது காலங்கள் மாறி போய் அதையே கடைப்பிடிக்க முடியுமானா முடியாது. ஆனால் அது ஓல்ட் இஸ் கோல்டுங்கிற மாதிரி அதனோட சிறப்பு இதனோட கம்மி தான். ஆனாலும் காலம்னு வரும்பொழுது நீங்கள் சிறப்பு நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சுகர் அதிகமாக போச்சு, ப்ரெஷர் அதிகமாக போச்சு. ஏன் மனிதனுக்கு சுகர் அதிகமாக போச்சு முந்தியத்தோட? அப்போ வாகனங்கள் இல்லை, வெறும் மிஞ்சி போனால் மாட்டு வண்டி,
இது 2 மாட்டை கட்டி ஒரு குதிரையை பிடிச்சி கட்டி போகிறத விட பெரும்பாலும் 5 மைல் 10 மைல் டவுனுக்குன்னா நடந்தே போவாங்க, மூட்டைக்கு தலையிலே தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அப்போ அவனோட உழைப்பு இருந்தது. இன்றைக்கி வரைக்கும் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குற கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வந்து சர்வே ஆகிறத வந்து அந்த ஜீனில் இருக்கக்கூடிய அந்த பழைய வந்து அவங்க தாத்தா பாட்டினுடைய அந்த உழைப்பினோட ஜீன் இன்னும் அவங்ககிட்ட இருக்கிறனால தான் தாக்கு பிடிக்கிறான். இப்போ அதை அடுத்து இன்னும் 2-3 ஜெனரேஷன் ஆகி எதை நம்ம யூஸ் பண்ணலையோ அது தேயும். நீங்கள் பரிணாம வளர்ச்சி என்பது எதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அது வளரும். இது மாதிரி இந்த கோரப்பல் மாதிரி தான். வெறும் மாமிச உணவாக தின்னுக்கிட்டு இருக்கிறப்போ கோரைப்பல்லுகள் நமக்கு விலங்கு மாதிரியே தான் நீட்டிகிட்டு இருந்தது. நம்ம இந்த கோரப்பல்லுன்னு சொல்கிறோம்ல, சிங்கப்பல்லும், அது இப்போ தேய்ச்சி சின்னதாக தான் இருக்குது. இப்போ குரங்குக்கோ நாய்களுக்கோ விலங்குகளுக்கோ இருக்கக்கூடிய கோரப்பல் மற்ற பல்லை விட நீளம் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் சதை இழிச்சு திங்கணும். அதை நம்ம அதை பயன்படுத்த தவறிட்டெல்லாம் வேக வச்சு திங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ அதனால் என்ன ஆகி போச்சு, அது குறையும். அதான் எதை நீங்கள் பயன்படுத்த தவறிட்டே அது குறையும். இதுதான் இயற்கையோட விதி. ஸோ இப்போ இது இந்த சயின்ஸை நம்ம பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டோம். இதை தவிர்க்க முடியாது. அதில் என்ன ப்ளஸ், அது மைனஸ் அதிகமாக இல்லாத அளவுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்துக்கணும். ஆனாலும் இப்போ நீங்கள் இந்த ஆன்லைனை வந்து ஏற்று தான் தீரணும். அமெரிக்காவில் இருக்கிற மாப்பிள்ளைக்கு ஆன்லைன் வந்து தான் தீரணும். இன்னும் சொல்லப்போனால் அங்கேருந்து நீட்டி ஒரு முடிச்சு அங்கேருந்து அவர் போடுறதும் மீதி 2 முடிச்சு அவங்க அம்மா போடுற மாதிரி கூட ஆகிப்போச்சு. தாலியே கட்டுறதுனா கூட நான் கையை நீட்டி அவர் முடிச்சு போடுற மாதிரி காட்டா அவங்க அம்மா வந்து அக்கா தங்கச்சி கட்டுறது அந்த நடக்குதா? நடக்குது, வந்துருச்சு. ஆமாம். இப்போ பக்கமாக ஒரு உறுதி சாப்பாடு ஒன்று, நான் ஒரு கற்பனையாக சொன்னேன், உறுதி சாப்பாடு ஒன்று நடந்தது. அந்த பையன் வந்து யூஎஸ்ல இருக்காரு, நாமக்கல் பொண்ணு. அந்த பையனுக்கு வந்து இப்போ உறுதி சாப்பாட்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு டிக்கெட் போட்டு வந்துட்டு மீண்டும் 3வது மாதம் கல்யாணத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு போகிறது லீவு கிடைக்காது. நான் வந்து ஒரு 10 நாள் கல்யாணத்துக்கு வந்துடுறேன், நீங்கள் உறுதி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு மண்டபத்தில் எப்பவும் போல் கேஷுவலாக உறுதி சாப்பாடு நானும் போயிருக்கேன். போனால் பொண்ணு மட்டும் கூட நிற்கிது. ரொம்ப நேரம் ஆச்சு, பையனை காணோம், எங்கடா அப்படின்னு போனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீனில் அந்த பையன் வரான் அங்கேருந்து வீடியோவில். அதன் பிறகு அந்த பொண்ணோட அந்த பையனோட அக்காவை வச்சு தான் எல்லா சாங்கியமும் முடிச்சாங்க. இப்போ அது முடிஞ்சிருக்குது. தாலி கட்டுறது இல்லை, அது மட்டும் இன்னும் மாறலை. ஏன்னா அது வேற வழி. அது என்ன சென்டிமெண்ட்டா அங்கே ஒரு கையை எடுத்து கயிறு வைக்கிற மாதிரி வச்சு ஐடியா சொல்லிட்டீங்களா? நீங்க ஐடியா சொல்லிட்டீங்களா? அக்கா தங்கச்சி கட்டிட்டா தீர்ந்து போச்சு. அவ்வளோ நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நடந்தாலும் நடந்துறாங்க. அவரே சொல்லிட்டாருப்பா. சரி, அதுக்கு என்ன இப்போ இங்க 3 முடிச்சு நான் மெட்ரோ அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் 6 முடிச்சா போட்டு போறேன். இவ்வளவுதானே? கரெக்டு, அது யோசிக்க வேண்டியதுதான். சரி, ஓகே. ஆன்லைனில் இப்படி போயிட்டு இருக்குது. இப்போ ஆன்லைனில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதாவது நம்ம ஒரு விஷயத்த வந்து உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்குறோம். அதாவது வந்து முதல்ல நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தீங்க. சரி, டெக்னாலஜிக்குள்ளே அதை புகுத்துறோம். அப்போ புகுத்தும் போது என்ன, அதோட நோக்கம் என்னென்னா எளிமைப்படுத்துதல் தான். உங்களோட வேலையை எளிமைப்படுத்துதல். இப்போ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அங்கேருந்து வரணும், ஃபைல் பார்க்கணும், எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு கொஞ்சம் டைம் செலவாகும். இது ஆன்லைன்னு வரும்போது என்னென்னா அன்னன்னைக்கு ஜாதகம் புதுசாக உள்ள என்ன வருதோ அதை அன்னன்னைக்கு எடுத்துக்க போகிறீங்க. முதல் பாயிண்ட். அடுத்தது, இங்கே ஃபைலுக்கெல்லாம் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்போம், அங்கே 4-5 விதமான ஃபோட்டோஸ் நம்ம வந்து உள்ளே போட்டிருக்கோம். இதில் இந்த ஃபோட்டோ செஷனில் நாங்கள் கொஞ்சம் சிந்தனையை மாற்றி கொஞ்சம் புது விதமாக யோசித்து ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலி ஃபோட்டோஸ் உள்ள அப்லோடு பண்ணிக்கலாம், குரூப் ஃபோட்டோஸ் அப்லோடு பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, இப்போ இருக்கிற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் வெளி உலகத்து தொடர்பு ரொம்ப கம்மி. எல்லாம் வெளியில் படிக்க போயிடுறாங்க, வெளியில் வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையனையும் அந்த பொண்ணையும் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவாக போஸ்ட் பண்ணும்போது அப்பா அம்மாவுக்கு இன்றைக்கி 2500 பத்திரிக்கை கொடுத்தாலும் கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு இன்னொரு 10 பத்திரிக்கை பத்தலன்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கி எல்லாருமே. அப்போ அவ்வளோ குடும்பங்களுக்கு இவங்களை நேரடி அறிமுகம். அப்படிங்கும்போது ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்துக்கிட்டே வரும்போது இவங்களோட சேர்ந்த ஒரு ஃபோட்டோ அதில் பார்க்கும்போது, அட இன்னார் பையன் தானா, இவங்க பொண்ணு தானா, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதையும் தாண்டி நம்ம வீட்டில் ஏற்கனவே நடந்த விசேஷத்தில் எடுத்த ஒரு 10 பேர் சொந்தக்காரங்க, 20 பேர் சொந்தக்காரங்க இருக்கிற 2-3 ஃபோட்டோ போஸ்ட் பண்ணும்போது அந்த 20-30 பேர்த்தில் யாராவது ஒருத்தரை இந்த பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க மூலமாக இவங்க என்ன நமக்கு தெரிஞ்சவங்களாச்சே, இந்த குரூப் ஃபோட்டோவில் அவங்க எப்படி இருக்காங்க, இது ஜாதகம் நமக்கு மேட்ச் ஆகுது, இவங்ககிட்ட யார் என்னன்னு விசாரித்து பார்ப்போம் அப்படின்னு போகும்போது அந்த அப்ரோச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஓ, அவங்கள வந்து நம்ம ஈஸியாக விசாரிச்சுக்கலாம், ஈஸியாக அப்ரோச்சாக இருக்கும். அதனால் அது ஒரு சிந்தனை பண்ணி அப்படி ஒரு ஃபோட்டோ செஷன் வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம இந்த தோட்டம்லாம் நம்மக்கிட்ட தான் இருந்தது. இடையில சில பேர் எல்லாம் தோட்டத்தை சூழ்நிலை காரணமாக விற்றுட்டாங்க. விற்றுட்டு டவுனில் குடியேறிட்டாங்க. அவங்க நம்மக்கிட்ட புலம்புறது என்னென்னா, நான் நல்லா தாங்க இருக்கேன், தோட்டம் திரும்ப வாங்கலை, அவ்வளோதான். மற்றபடி நான் தொழிலெலாம் பண்ணி நல்ல வீடு கட்டியிருக்கேன், கார் இருக்குது, எல்லாம் வசதியெல்லாம் இருக்குது. அது யார் ஃபோன் பண்ணாலும் கேள்வி தோட்டம் இருக்குதான்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு ஈக்குவலான வசதி இன்னமும் அதுதான் இன்னமும் இருக்குது. காடு தோட்டம் இருக்கா? அதாவது முடிஞ்ச ஒரு 80% இன்னமும் தோட்டம் எத்தனை ஏக்கர்னு கேட்குறது தான் இருக்குது. அதன் பிறகு தான் வந்து நம்ம வந்து அடிப்படை வேற என்ன வச்சுருக்காங்கங்கிற சிந்தனைக்கு போகிறதெல்லாம் ரெண்டாவது தான். ஆனால் எனக்கு அது ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக தெரியுது. ஏன்னு கேளுங்களேன், இன்னமும் பொண்ணு வீட்டுக்காரங்க காடு தோட்டம் வேணும்னு கேட்கறதுனால தான் நம்ம ஆளுங்க இது விற்று விட்டா நாளைக்கு பையனுக்கு பொண்ணு கட்ட முடியாதுங்கிற அந்த பயத்திலே என்ன காட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா என்ன இன்னும் பாதி போயிருக்கும். அதனால் அது ஒரு நல்ல விஷயம் தான் நடந்தது. ஆனாலும் கூட இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு வீடு தான் இருக்குது, நல்ல வீடு கட்டியிருக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த அவங்களோட அந்த சூழ்நிலை உங்களுக்கு புரியாது, நேரில் போனால் தானே தெரியும். அதனால் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, அந்த வீட்டை ஒரு ஃபோட்டோ எடுங்க. நீங்கள் நல்லா வீடு கட்டியிருக்கீங்களா, ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் போடுங்க, மை ஹவுஸ் போட்டு விடுங்க. ஸோ நல்ல வீடு கட்டியிருக்கீங்கன்னு உங்களுக்கு மதிப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணி இடத்துக்கு போய் பொண்ணு வீட்டுக்கு போய் அல்லது மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் முழுக்க சுற்றி பார்த்து அவங்க கண்ணால் பார்த்து என்ன பாயிண்ட்ஸுகள் சேகரிப்பாங்களோ அல்லது விசாரித்து தெரிஞ்சுக்குவாங்களோ அந்த பாயிண்ட்டுகள் பூரா அந்த ஆன்லைன் மேட்டரில் நீங்கள் கொடுத்துரு எல்லாமே வந்துடும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரோட பயோடேட்டாலே இது மொத்தமும் கொடுத்துட்றோம். அந்த பையனோட பையனோ பொண்ணோ அவங்களோட படிப்பு, கலரு, உயரம், அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க, அவங்களோட ஏஜ், அதன் பிறகு அவங்களோட ஒர்க்கு, அவங்க என்ன சம்பளம் வாங்குறாங்க, அதன் பிறகு அவங்களோட சொத்து மதிப்பு கம்ப்ளீட்டாக என்னென்ன அவங்கக்கிட்ட இருக்குது, பேக்ரவுண்ட் என்ன இருக்குது, எல்லாமே அந்த ஜாதகத்தில் வந்துடும். இந்த ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு 1000 ஜாதகம் இருக்குது அப்படின்னா, இந்த 1000 ஜாதகத்தில் நீங்கள் ஒரு ஐடியா வச்சு தானே தேடுவீங்க. எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த படிப்பில் வேணும், இந்த வேலையில் வேணும், இந்த சம்பளத்தில் வேணும், இல்லை ஏதாவது இந்த ஏரியாவில் வேணும். இப்போ நமக்கு நியர்பை லொக்கேஷன், எனக்கு ஒரே பொண்ணு, நிறைய பேர் சொல்கிறது எனக்கு ஒரே பொண்ணுங்க, ரொம்ப தூரத்தில் கொடுத்துட்டு அடிக்கடி என்னால் போய் பார்க்க முடியாது, கொஞ்சம் நம்ம ஜில்லாவிலேயே இருந்தால் பரவாயில்ல, நம்ம டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே இருந்தால் பரவாயில்ல, இப்படியான எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் இந்த ஆன்லைனில் பூர்த்தி செய்கிற விதமாக என்ன பண்ணியிருக்கோன்னா, அதுக்கான ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னலாம் தேவையோ அத்தனை ஃபில்டர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 1000 ஜாதகத்தில் பங்காளிகளை நம்ம கல்யாணம் பண்ண முடியாது. அப்போ அதில் போய் எனக்கு பங்காளிகள் ஜாதகம்லாம் வேணான்னு டிக் அடிச்சிட்டிங்கன்னா அந்த ஜாதகம்லாம் காட்டாது. அப்புறம் ஜாதக ரீதியாக எனக்கு அதமத்தை, மத்தியமம், அதமம், இல்லை கயிறு ஓர்த்தம் இல்லாத ஜாதகம், ஒரே ராசி நட்சத்திரம் இருக்கிறது, இதெல்லாம் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இதையெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் இந்த லிஸ்ட்டிலேருந்து எடுத்துருங்கன்னு அதில் ஒரு டிக் அடிச்சிட்டா போதும். இந்த ஜாதகத்தையும் அதெல்லாம் அந்த ப்ரொஃபைல்லாம் அது கம்மி பண்ணி காட்டிடும். அதன் பிறகு நாங்கள் போய் எனக்கு இந்த எஜுகேஷனில் தான் எனக்கு வேணும், சில பேர் எனக்கு சிஏ படிச்சிருக்கேன், சிஏ மாப்பிள்ள தான் வேணும், அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் எஜுகேஷன் வைஸ் சர்ச் பண்ணுறவங்களுக்கு எஜுகேஷன் சர்ச் தனியாக கொடுத்துருக்குறோம். அதில் அவங்களுக்கு என்ன டிகிரி வேணுமோ அதை போய் போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் எனக்கு கண்ட்ரி, எனக்கு நான் வந்து இந்த நாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், யூஎஸ் மாப்பிள்ளை எனக்கு வேணும், யூஎஸில் வேலை செய்கிற மாதிரி, இல்லை நான் யூஎஸில் வேலை செய்கிறேன், எனக்கு வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இருக்கிற பொண்ணாக வேணும் அப்படின்னாலும் அதில் போய் செலக்ட் பண்ணிக்க முடியும். அந்த வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இருக்கிற பொண்ணுங்களை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். அப்புறம் எனக்கு வந்து இந்த ப்ரொஃபஷன், இந்த வேலையில் இருக்கிற, இப்போ சாஃப்ட்வேர் வேலையில் எனக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடியதையும் தேடிக்கலாம். அதன் பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பையனுக்கு ஆவரேஜ் ஹைட்டு 5.7, சில பேர் ஆவரேஜ் ஹைட்டை விட ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, சில பேர் ஆவரேஜ் ஹைட்டை விட ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. பொண்ணுங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ பொண்ணுங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5.9 இருந்துட்டா, 6 அடியில் இருந்துட்டா யோசிச்சு பாருங்களேன், ஜாதகம் மேட்ச் ஆனாலும் ஹைட்டு மேட்ச் ஆகாது. அப்போ அவங்களோட ஃபஸ்ட்டு கேள்வியே கொஞ்சம் 6 அடியில் இருக்கிற பையன், 6.2 இருக்கிற பையன் இருந்தால் எனக்கு கொஞ்சம் வேணும்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு உயரம் அந்த மாதிரி. அப்போ அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹைட்டு வரைக்கும் எனக்கு வேணும்னு சொல்லி அதில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம தேடிக்கலாம். அப்புறம் சில பேரோட எதிர்பார்ப்பு, இன்றைக்கெல்லாம் பொண்ணுங்க எல்லாம் ஒரு 2 வயசு 3 வயசு அதிகபட்சம் 4 வயசு, இந்த வயசு வித்தியாசத்தில் தான் எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. அப்பா அம்மா என்ன தான் நல்ல ஜாதகம்னு கொண்டுட்டு போய் கொடுத்தாலும் 1 வயசு கூட இருந்துட்டால் ரெஜெக்டது. ஸோ அந்த மாதிரி தேடுறவங்களுக்கு ஏஜ் ஃபில்டர் கொடுத்துருக்கோம், எனக்கு இந்த வயசு வித்தியாசம் வரைக்கும் இருக்கிறது அப்படின்றத கொடுத்துருக்கோம். சில பேர் ரொம்ப கலர் காம்பினேஷனும் பார்ப்பாங்க, அதனால் ஒரு ஆப்ஷன் கலரையும் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி கலர் மேட்ச் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்லாம் கொடுத்து இந்த உங்கள் ஐடியாவை வந்து இந்த ஃபில்டரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் கேட்குற அந்த பையனோ நீங்கள் கேட்குற அந்த பொண்ணோ
அந்த டேட்டா பேஸில் இருந்தால் இந்தாங்க நீங்கள் கேட்குற பொண்ணு இதுதான், நீங்கள் கேட்குற பையன் இதுதான்னு கொண்டு வந்து கொடுத்துரும். இது அமுல் இல்லைனா இல்லை, இது அமுல் படுத்திட்டீங்களா? அமுல் படுத்து பண்ணியாச்சு, இப்போ பண்ணியாச்சு. அதுபடி தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த வேலை ரொம்ப ஈஸியாகுது. அதே மாதிரி இப்போ இங்கே நேரில் வந்து பார்க்கும்போது குடும்பத்தில் ஒருத்தர் தான் வருவாங்க, அங்கே அப்படி இல்லை, மொத்த குடும்பமும் உட்காந்து ஒரு சண்டேல இப்போ இந்த பதிவுக்கு உண்டான அதை விட அதிகமாக இது ஒர்க் உங்களுக்கு அதிகம் இருக்கனால அதுக்கு அமௌண்ட்டு நீங்கள் அதிகமாக அதுக்கு உண்டான அளவுக்கான சார்ஜஸ் வச்சுருக்குறோம். ஓ, அதுக்கு உண்டான அளவுக்கான சார்ஜஸ் வச்சுருக்குறோம். பட் ரொம்ப பேர்டனாக இருக்காது. நாங்கள் அந்த மாதிரி ஆரம்ப நாள்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து ரொம்ப கவனமாக இருப்போம். அதாவது ரொம்ப வந்து ஒருத்தரோட கமர்ஷியலாக போயிடக்கூடாது. எனக்கு ஒரு கொள்கை இருக்குது, நான் கல்யாணத்துக்கு கமிஷன் வாங்குகிற பழக்கம் நமக்கு இல்லை, இது வரைக்கும் வாங்கினதும் இல்லை. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் உடன்படுறதும் கிடையாது. அதே மாதிரி இயர்லி ஃபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அவ்வளோதான். அதன் பிறகு நீங்கள் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 3 மாதம் 6 மாதம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நாங்கள் பெருசாக போடலை. வர்றவங்களுக்கு அது வந்து ஒரு உபயோகமாக இருக்கணும். நம்ம செய்கிற செயல் நம்ம சமுதாயத்துக்காக செய்கிறோம். இதே வந்து ஒரு 10 கம்யூனிட்டிக்காக நம்ம பண்ணுறோன்னா அது கமர்ஷியல் நோக்கம். ஏன்னா அது வந்து ஒரு பிஸ்னஸான பார்வையில் போயிடும். ஆனால் நாங்கள் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை ஆரம்பத்திலேருந்து. நம்ம சமுதாயத்துக்காக செய்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் என்ன கரெக்டாக சிறப்பாக என்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு. அது எல்லோரும் வரவேற்பு தான் இருக்குங்க. இப்போ வரைக்கும் எல்லாருமே யாரும் நம்மகிட்ட வந்து அதெல்லாம் அந்த ஒன்றும் தப்பு சொல்லலை, கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஓகே, நல்ல ஒரு அருமையான பதிவு, அருமையான விஷயங்கள். ஆன்லைனில் மேலும் மேலும் பல லட்சங்கள் உலகம் பூரா இருக்கக்கூடிய கொங்கு சமுதாயத்தை இணைக்கிற ஒரு பணியை நீங்கள் ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க. இல்லை, அது நிச்சயம். இன்னும் வந்து அதை நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் வெகு தூரம் இருக்குது. இப்போ நம்ம வந்து செஞ்சுருக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி தான், இன்னும் தொலைதூரத்தில் இருக்குது. உலகம் முழுமைக்கு இருக்கிற நம்ம கொங்கு சமுதாயத்தோட அனைவரையும் ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்றது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அமெரிக்காவில் இருக்கிற பையன், இப்போ இன்றைக்கி நம்மளோட படிப்பு அதிகமான காரணத்தினால உலகத்தில் நம்ம சமுதாயத்து மக்கள் இல்லாத நாடுகள் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அனைத்து நாடுகள்லையும் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போது என்னதான் அவங்க வெளிநாட்டுக்கு போயிருந்தாலும் அங்கேருந்து என்கிட்ட கேட்குறது என்னென்னா, நம்ம கல்ச்சர் படி தான் அவங்க கல்யாணம் பண்ணணுன்றது தான் அவங்களோட எண்ணம். 2 தலைமுறை அப்போ தாத்தா காலத்துலேயே அமெரிக்கா போனவங்க கூட இன்னமும் வந்து பொண்ணு அப்படின்னு வரும்போது நம்ம கல்ச்சரில் நம்மளோட சமுதாயத்தில் வேணுங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் முதல் தலைமுறை கல்யாணத்தை பண்ணி கொடுத்து அவங்க பொண்ணு பையனுங்க கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அடுத்த கட்டமும் உங்கள் வாசகர்கள் வந்துட்டாங்களா? இப்போ போன வாரம் ஒரு கெடா வீட்டுக்கு போயிருந்தேங்க. கிட்டத்தட்ட நம்ம ஆஃபீஸ் ஆரம்பித்த காலத்தில் அந்த பையனுக்கு நம்ம ஆஃபீஸ் மூலமாக ரெடியாச்சு. சரி. அந்த பையன் வந்து அண்ணா என் பையனை பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு காமிச்சான். இவனோட தோளுக்கு மேலே அவன் வளர்ந்து நிற்கிறான். அதிகபட்சம் இன்னொரு 10 வருஷத்துல 2ஆம் தலைமுறை அப்பா அம்மாவுக்கும் இங்கே தான் கல்யாணம் ரெடியாச்சு. அந்த பையனுக்கும் நம்ம ஆஃபீஸ் மூலமாக தான் ரெடியாக போகுதுங்கிறத இன்னொரு 10 வருஷத்தில் ரீச் பண்ணிடுவோம். அதிகபட்சம் 12 வருஷம் நம்பிக்கை இருக்குது. இதே அளவில் போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம சமுதாயத்தில் எங்களால் அதிகபட்சமாக இன்னும் முழு உழைப்பை செலுத்தி என்னெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமோ கல்யாண விஷயத்தில் ஒரு முழுமையாக அவங்களுக்கான சொல்யூஷனாக மாறிடுவோம். கொள்ளு பேரம் பேத்தி காலம் வரைக்கும் இது கண்டினியூ ஆகணுங்கிறது என்னோட கணக்கு. அதாவது உங்ககிட்ட முதல்ல கல்யாணம் பண்ணவனோட கொள்ளு பேரம் பேத்திகளுக்கும் இந்த தீரன் வழியாகவே மீண்டும் அந்த கொள்ளு பேரன் பேத்திகளுக்கும் இங்கே நடந்ததுன்னு சொன்னால் அதை விட புரிய ஒரு சாதனை வந்து எதுவுமே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உங்களோட இது சொல்கிறதுல. அதாவது வாழையடி வாழைன்னு தானே திருமணத்தை வந்து என்ன சொல்லுவாங்க, வாழையடி வாழைன்னு தான். அதாவது எண்டு காடே கிடையாத ஒரு விஷயம்னா அது திருமணம். அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. அடுத்த தலைமுறை வந்துக்கிட்டே இருக்கும், அடுத்த சந்ததி வந்துக்கிட்டே இருக்கும். திருமணங்கிறது நிச்சய உறுதியாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னதான் காலமாற்றம் நடந்தாலும் திருமணத்துக்கான அவசியம் என்றைக்குமே இருக்க தான் செய்யும். நிச்சயமாக. அதனால் நம்மளோட சேவையை நம்ம திறம்பட செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, நம்மளோட காலத்துக்கு பிறகு அதை எடுத்து செய்கிறவங்களும் திறமையாக செஞ்சாங்க அப்படின்னா இதை கண்டினியூவாக போயிட்டு தானே இருக்க போகுது. நிச்சயமாக. சந்தோஷம். ஓகே, வாழ்த்துக்கள். இப்போ இன்றைய தலைமுறையினர் கொஞ்சம் வித்தியாசப்படுறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த திருமணத்திலேருந்து இன்றைக்கி இன்றைய தலைமுறை கொஞ்சம் வித்தியாசப்படுறாங்க. அவங்க சுயமுடிவு எடுக்கிறாங்க கல்யாணத்தில். அதனால் அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன? இல்லை, இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, பசங்க பொண்ணுங்களை விட அவங்க அப்பா அம்மாவை தான் பல கல்யாணங்களை தள்ளி போடுறதுக்கும் அந்த பொண்ணு பைசனுக்கு கல்யாணம் ஆகாமல் இப்போ நீண்ட வருஷம் இழுக்கிறதுக்கு காரணம் இவங்க ஜாதகத்தை ஓவராக கட்டி பிடிச்சிக்கிட்டு இவங்களே ஜாதகம் பார்க்குற அளவுக்கு தயாராகிட்டு சொன்னோடனே இது ஒத்து வராதுங்க
அப்படின்னு என்ன ராசி என்ன நட்சத்திரம்னு கேட்டோடனே இது செட் ஆகாதுன்னு அவங்க முந்திலாம் தூக்கிட்டு போய் அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் சொல்லுவாங்க. இப்போ ஃபோனில் சொல்லும் பொழுதே இல்லைங்க சரிப்பட்டு வராதுங்க இந்த ராசிக்கு இந்த இப்படி பல பேர் பார்த்து சில அப்பா அம்மாக்கள் ஜோசிக்காரர்களாகவே நடமாடும் ஜோசிக்காரர்களாகவே அவங்க தொழில் அதை பண்ணலே தவிர அவளை தூரத்து தயாராகிட்டாங்க. இது என்னன்னா ஒரு காலத்தில் எல்லாருமே ஜோசியம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் என்ன அது பொண்ணும் பிடிச்சி போச்சு பையனும் பிடிச்சி போச்சு, இந்த இடத்த விட்டுறக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா பையனுக்கும் பொண்ணை பிடிச்சி போச்சு, பொண்ணுக்கும் பையனை பிடிச்சி போச்சு, உறவு சொந்தம் வசதி எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஆனால் ஜாதகத்தில் ஏதோ ஒரு சின்ன குறை இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாக்க அவங்க கடைசியாக எடுத்துக்கிறது சிம்பிளஸ்ட் ஆப்ஷன், சரி குலதெய்வம் கோயிலில் போய் பூ போட்டு கேட்டுருவோம். இந்த உடனே போய் பூ போட்டு கேட்டாலே சரி சாமி வாக்கு கொடுத்துருச்சு, நான் ஜாதகமே சாமியால் தானே வந்தது. ஆமாம். ஸோ அதனால் ஃபைனல் இப்போ இந்த ஃபைனலுக்கே இடல, சாமிகிட்ட போகிற வேலையை வச்சுக்கிறது, இவங்களா ஜாதகத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் மெயின் ரீசன். ஜாதகத்தை பார்க்குறதுல தப்பு இல்லை, உனக்கு உண்மையிலேயே அந்த இடம் பிடிச்சி போய் பையனும் பொண்ணும் பிடிச்சி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சாமிகிட்ட ஒப்படைச்சிட்டு அது கடைசி ஆப்ஷன் மாதிரி அது அப்படி வந்துட்டாங்கன்னா அது மூட நம்பிக்கையாக இருக்கலாம், அது முட்டாள்தனமான நம்பிக்கையாக இருக்கலாம், என்ன அது காக்க உட்கார படம்பளம் மாதிரி கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சாமி மேலே நம்பிக்கை போட்டு பண்ணிட்டேன். ஏன்னா ஜாதகத்தை பார்த்து நடந்த கல்யாணம் முடிவு வரும்னா அது நல்லது தானே. ஏதோ ஒன்று முடிவு வரும். ஜாதகத்தை பார்த்து நடந்த கல்யாணங்களும் ஃபெயிலியர் ஆகிடுது, டைவர்ஸ் ஆகிடுது, ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுறாங்க. எவ்வளவோ எல்லாம் ஜாதகத்தை பார்த்து தானே கணிச்சு தானே பண்ணாங்க. ஸோ அதனால் அதுலேயும் ஃபெயிலியர் இருக்குது, லவ் மேரேஜ்லேயும் ஃபெயிலியர் இருக்குது. ஸோ அதனால் சாமிகிட்ட ஒப்படைச்சிட்டு அது பிரகாரம் நடந்துக்கிறது பரவாயில்ல நினைக்கிறேன். அப்புறம் இந்த பசங்க பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்ப்பு ரொம்ப டூ மச்சாக இருந்தால் பெண்ணுங்களுக்கு சரி ஆணுங்களுக்கு சரி அது நடக்காது. வெறும் பியூர் தங்கம் நகைக்காகாது, செயினாக மாறாது, கூட செம்பு கலக்கணும். ஸோ அதே மாதிரி 100% ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும், நான் நினைக்கிற மாதிரியே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அங்கே ஒரு சின்ன மைனஸ் இருந்தால் அது ஏற்றுக்கொள்கிற மாதிரி மைனஸாக இருந்தால் என்ன அந்த ஒரு அந்த 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 சமாச்சாரத்தை ஜீரணிச்சுக்கிற அளவுக்கு ஒரு ஆணுக்கும் வரணும் பெண்ணுக்கும் வரணும். அதுதான் முக்கியமே தவிர ரொம்ப நான் நினைக்கிற பர்ஃபெக்ட் பொண்ணுக்கிட்டே அப்படியே எனக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி தான் பொண்டாட்டி வேணும், அப்படியே எனக்கு அம்பானி மாதிரியே தான் அவங்க மாமனார் வசதியாக இருக்கணும், இப்படி எல்லாத்தையும் ஒன்று கணக்கு போட்டுக்கிட்டு போனோம்னா கல்யாணம் நடக்காது, ஐஸ்வர்யா ராய் பாட்டி ஆயிடுவா. அதனால் நமக்கு ஏற்ப என்ன ஒரு சில அரேஞ்சு மேரேஜினோட சக்ஸஸுக்கு காரணமே இந்த அனுசரித்து போகிற அல்லது ஜீரணிச்சுக்கிற ஒரு சின்ன ஒரு பிடித்தமே இல்லாமல் கூட கட்டி வைப்பாங்க. அப்புறம் அவரோட குணம் பிடிச்சி போயிடும். என் பொண்டாட்டி அழகாக இருக்கிறவன்னு நான் அந்த பொண்ணை கட்டிக்கின்னு நினச்சேன், அவ்வளோ பெரிய பேராளியே எனக்கு கிடைக்கல, இன்னொருத்தங்க கூட போயினோன்னா அங்கே ஒரே அடிதடி சண்டையாக இருக்கும். நல்ல வேலைடா அவகிட்ட இருந்து தப்பிச்சு இவ்வளோ கட்டிக்கிட்டேன், இல்லைன்னா வாழ்க்கையை எனக்கு வீணாக நினைக்கிறதும் உண்டு. ஸோ குணங்கிறது உனக்கு கல்யாணத்துக்கு முந்தி தெரியாது, அருமையான குணம் உள்ள பொண்ணாக உனக்கு கிடைச்சிருக்கலாம். ஸோ அதனால் அங்கே ஒரு பியூட்டி மட்டுமே நினைக்காமல், பர்சனாலிட்டி மட்டுமே பணமான அதை மட்டும் நினைக்காம, பணத்தை மட்டுமே நினைக்காம, வேலை மட்டுமே நினைக்காம, ஸோ இப்போ ப்ளஸ்ஸுகளோடு சேர்ந்து மைனஸும் இருந்ததுன்னா அதை ஜீரணிச்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு சின்ன அது ரொம்ப பெருசாக இருந்தால் அதை ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல வரல, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் ஹைட்டு, என் ஒய்ஃப் கொஞ்சம் உயரம் கம்மி, நான் பரவாயில்ல எனக்கு ஈக்குவலாக இருந்தது இது வரைக்கும் இருக்கிற பொண்ணை தான் நான் நினைக்கல, பரவாயில்ல கொஞ்சம் தோல் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. அது பெரும்பாலும் நம்ம உட்கார்ந்து தானே பேச போகிறோம், என் நேரம் புருஷன் முன்னாடி நின்றுக்கிட்டா பேச போகிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நினைக்கணும்னு சொல்ல வரேன். மோக லட்சணமாக இருக்கா, சரி பரவாயில்ல உயரம் கம்மியாக இருந்தாலும் தப்பு இல்லை, மாமனார் மாமியார் அன்பா பாசமாக இருக்காங்களா, நல்ல குடும்பம், அப்படிங்கிற மாதிரி ப்ளஸ்ஸுகளை தேடிட்டு மைனஸுகளை அதை ஒதுக்குற தன்மை ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்ததுன்னா தான் கல்யாணங்களே சக்ஸஸ் ஆகும். மேரேஜுக்கு ஆஃப்டர் மேரேஜும் பிஃபோர் மேரேஜும் அதே தான், ஆஃப்டர் மேரேஜும் அதே தான். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு முழு வரி கூட இல்லை, அரை வரி தான் அது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைங்கிறது இன்றைக்கி மனைவிகிட்ட குற்றம் பார்த்தாலும் அது சுற்றமாக நிற்காது, புருஷங்கிட்ட பார்த்தாலும் நிற்காது, மாமனார் மாமியார்கிட்ட பார்த்தாலும் நிற்காது. அதனால தான் ஒரே வார்த்தையில் தமிழன் சொல்லிட்டான். இது மற்ற லாங்குவேஜில் இருக்குது, இந்த பழமொழி உண்டான்னு எனக்கு தெரியல. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்ட்டான். சுற்றம் வேணும்னா இது கட்டாயம். நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் என்ன பண்ணாலும் ஃபேமிலி லைஃப்னு வரும் பொழுது நீ கொஞ்சம் ஒரு ஆவரேஜாகவும்
கொஞ்சம் இடியேட்டு இடியேட்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் இடியேட்டாக இருக்கலாம். நம்ம சூப்பர் இன்டெலிஜென்ட்டாகவே இருந்தோம்னாக்கா வாழ்க்கை நல்லா போகாது. சில சமயத்தில் வந்து நம்ம இடியட்டாகவும் இருந்தோம்னா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். விட்டு கொடுக்குற, அதுக்கு பேர் விட்டு கொடுக்குறது. அவ்வளோ பெரிய சாக்ரட்டிஸாக என்ன சொன்னாராம், பொண்டாட்டி வாயில் வந்து விட்டு மேலே திட்டிக்கிட்டு இருந்தாலாம். என்ன மேலே என்ன எந்திரிச்சு வரலன்னு சாக்ரட்டிஸோட ஒய்ஃபு, அவ்வளோ பெரிய தத்துவ ஞானி, சட்டம் போட்டுற பொண்டாட்டி வரலன்னு மேலே இருந்து அந்த காஃபி தண்ணியோ சுடு தண்ணியோ ஏதோ ஒன்று எடுத்து தலை மேலே வரும். ஃப்ரெண்டு என்னங்க முதல்ல இடி இடிச்சது, இப்போ மழை பெய்யுது, அவ்வளோதான். அப்படி எடுத்து அவ்வளோ அது ஒருவேளை அந்த மாதிரி ஒய்ஃப் அமைஞ்சனாலேயே கூட அவர் தத்துவ ஞானி ஆகியிருக்கலாம். இன்னைக்கு சாக்ரட்டிஸ்ன்னு இன்னைக்கு இங்கே உட்காந்து பேசுகிறோம். அந்த ஒய்ஃபு அப்படிப்பட்டவள இல்லாமல் அன்பா செலுத்துகிற ஒய்ஃபாக வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தத்துவங்களே வராமல் போயிருக்கும். ஸோ ஒரு மைனஸோடு எதிர்காலத்தில் ப்ளஸ் ஆகிடுச்சுல. எத்தனை 1000, 2000, 3000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த சாக்ரட்டிஸ் நம்ம இன்றைக்கி பேசுகிறோன்னா அது காரணம் சாக்ரட்டிஸோட அறிவு இல்லை, தத்துவம் இல்லை. அதுக்கு உண்டான காரணமாக இருந்த ஒய்ஃபை நம்ம பாராட்டணும். அதனால் மைனஸுகளை மன்னிக்க கற்றுக்கணும், குறைகளை ஏற்றுக்க ஜீரணிச்சுக்க கற்றுக்கணும். இப்படி இருந்தால் தான் வாழ்க்கை ஓடும். சிறப்பாக சொன்னீங்க. இப்போ நம்ம திருமண தகவல் மையத்தோட நோக்கம் என்னென்னா எல்லாருக்கும் ஒரு தெளிவான திருமணம் தான். இதில் புரோக்கரேஜ் கான்செப்டாக நம்ம கொண்டு போகாத காரணம் என்னென்னா, புரோக்கரேஜ் கான்செப்ட்னு வரும்போதே அங்கே ஒரு கமிஷன் ஒரு வார்த்தை உள்ளே வந்துடும். கமிஷன் ஒரு வார்த்தை உள்ளே வந்துருச்சுனாலே உள்ள ஆசைன்னு ஒன்று உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ 2 பேர் வந்து இது நம்ம வந்து நடுவில் புரோக்கராக செயல்படும் போது என்ன ஆகுனா, அது வந்து திருமணமாக நமக்கு தெரியாது, ஒரு டீலாக தான் தெரியும். அப்போ இந்த டீல் முடிஞ்சால் நமக்கு ஒரு 50,000 கிடைக்கும், இந்த டீல் முடிஞ்சிட்டா ஒரு 80,000 கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துட்டா, இந்த சின்ன பொய் தானே இதை மட்டும் சொல்லிட்டா போதும் அந்த டீல் முடிஞ்சிடும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா, அந்த 50,000 நம்ம கண்ணை மறைச்சிடும். அந்த சூழ்நிலைக்குள்ளே போயிடவே கூடாது எந்த சூழ்நிலையிலையும். அதனால் அந்த புரோக்கர் வேலைங்கிற அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப நம்ம தெளிவாக தான் ஆரம்பத்தில் இருந்து இருக்கோம். இந்த மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களோட இந்த அப்ரோச் தான். நான் இந்த ஆஃபீஸ் வந்துட்டு ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியர் பார்த்துட்டு கூட நான் சிறப்பாக சொல்ல, உங்களை முதன்னு சந்தித்தப்போவே எப்படி நடக்குது திருமண தகவல் மையம், எப்படி இதில் வந்து உதாரணம் 100 சவரன் போட்டாங்கன்னா எனக்கு இவ்வளோ கமிஷன் கொடுக்கணும்லாம் கேட்டு பேசுகிற காலத்தில் நீங்கள் எப்படி நடத்துகிறோன்னா ஒன்லி நான் அட்மிஷன் ஃபீஸ் தாங்க, வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க. பரவாயில்லையே, இதுவே வந்து இந்த உள்ளுக்குள்ளே இந்த நோக்கம் ஏதோ கொடுக்குறத கொடுக்கட்டுங்க அப்படின்னு கூட சொல்லாமல், நான் ஒன்றும் கேட்குறது இல்லைங்க, கொடுக்குறத கொடுத்தாங்கன்னா நான் வாங்கிக்கணும் கூட இல்லாமல், எனக்கு அதை நான் அறவே எதிர்பார்க்கறது இல்லை, அது தேவையில்லை, அதை நான் ஒத்துக்கிறது இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க பாருங்கள். அப்போவே வந்து உங்களோட நோக்கம் ஒரு நியாயமான வருமானம், பேராசை கிடையாது. அதே சமயத்தில் அந்த ஆஃபீஸு மெயின்டெனன்ஸு அதுக்குண்டான வருமானம் இருந்து நமக்கு தேவையானது ஓரளவுக்கு இருந்தால் போதும், பேராசை இல்லை. நான் உங்கள் மாதிரியே தான் வந்து ஒரு நல்ல படம் பண்ணணும், சினிமாவை வந்து கமர்ஷியல் படங்களை எடுத்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. என்னுடைய ரோசாபூர்வக்காரி ஒரு உதாரணம், என்னோடய திறமை உதாரணம், அண்ணனோட தம்பியோட நான் பண்ணின அத்தனை படங்களும் கதை உள்ள படங்கள். வாழ்க்கைக்கு இப்போ எப்படி உங்கள்கிட்ட பேசும்போது நல்ல மெசேஜ்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கருத்துக்களை சொல்லு, நல்ல விஷயங்களை சொல்லு. அதில் பரவாயில்ல, வருமா சோத்துக்கு இல்லாமல் லாட்ரி அடிக்கிற அளவுக்கு இருந்தால் பொய் சொல்லலாங்கிறது வேறு. நமக்கு இதுக்கே இதில் போடுறதே போதுங்கிற அளவுக்கு இருக்க. இது சத்யராஜ் என்கிட்ட கேட்பார், என்ன கிஷன் நீங்கள் எங்கிட்ட எனக்கு ஏற்ப ஒரு மசாலா ஸ்டோரி ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு வராமல் இன்னும் வந்து ஒரு திறமை மாதிரி, திறமையில் ஒரு சத்யராஜ் அதில் தான் ஹீரோவே வந்தார், திறமை மாதிரி. நான் சொன்னேன், எனக்கு உண்மையிலேயே வந்து அப்படி வாய்ப்புகள் தேடணுங்கிற நிலைமை கடவுள் கொடுக்கலிங்க. ஏதோ வரிசையாக படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது, கதை பண்ணுற படங்கள் ஓடுது. இப்போ அண்ணன தம்பியோட இப்போ நான் வாழ்க்கை சக்கரத்துக்குள்ள உட்காந்து அவர் குன்னூருக்கு வாங்க நீங்கள் நல்லா கதை பண்ணுவீங்கன்னு தான் அவருக்கு நானும் மணிவண்ணெல்லாம் போய் உட்காந்து பேசணும். அப்போ அவர் தனியாக படுத்துக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், ஏன் நீங்கள் கமர்ஷியலாக திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க? திங்க் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லைங்க, நான் ராகவேந்தர் ராவ் தெலுங்கில் கமர்ஷியல் படங்க தான் ஸ்க்ரீன் பிளேலாம் பண்ணி கொடுத்தேன். எனக்குன்னு நான் சொந்தமாக பண்ணும் பொழுது ஒரு நல்ல படைப்பாக இருக்கணும், நல்ல கருத்து இருக்கணும். வெறும் கருத்து சொன்னாலும் அது வந்து அதை எடுக்க பார்க்காது, அந்த கருத்தை சுவையாகவும் சொல்லணும். அது சொன்னதுனால தான் ஓடிச்சு. இப்போ ரோசாபுரக்காரில் என்ன கருத்து சொல்கிறோம், படித்த நாகரிகமான ஒரு நாகரிகம் அடைஞ்ச ஒரு பொண்ணு படிப்பறிவு இல்லாத நாகரிகம் இல்லாத ஒரு வில்லேஜுக்குள்ளே நுழைஞ்சதுன்னா, நாகரிகம் அந்த வில்லேஜுக்குள்ளே நுழையும் பொழுது அந்த வில்லேஜும் அந்த குடும்பமும் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறதான் கதை. ஸோ இதில் ஒரு மெசேஜ் இருக்குது. நாகரிகம் வேண்டான்னு இல்லை, நாகரிகத்தை நீ எப்படி அதை ரிசீவ் பண்ணிக்கிற, அதனால் ஏற்படுற விளைவுகள் என்னங்கிறது தான் கதை.
திறமை படத்துலையும் அதே மாதிரி தான். சத்யராஜ் ரேவதி நடித்த படத்துலையும் எதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாக்கள் ஒதுக்கும்போது சத்யராஜை கூட்டிகிட்டு போய் செந்தாமரைட்டு கூட்டிகிட்டு போய் இவங்ககிட்ட இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனி திறமையை கடவுள் கொடுத்துருக்கான். இந்த திறமை வச்சு நான் உங்களுக்கு முன்னுக்கு கொண்டாந்துறேன்னு சொல்லிட்டு அந்த ரேவதியை ஒரு மினிஸ்டர் லெவலில் கொண்டாந்துருவார். எந்த போலீஸ் ஆஃபீஸரை அப்பனா இருந்து செந்தாமரை விரட்டினாரோ அவரே மகளுக்கு சல்யூட் அடிக்கிற அளவுக்கு அவனை கொண்டாந்துருவார். ஸோ திறமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கிட்ட இது வேணும். நீ நினைக்கிற படிப்பில் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இன்ஜினியர் படித்தா போதும், டாக்டருக்கு படித்தா போதும், நாங்கள் சொல்கிற படித்து நல்ல சம்பளம். ஏன் அவங்க இமே பி பெயிண்டர், இமே பி ஸ்கல்ப்டர், இமே பி கிரிக்கெட்டர், அவன் எதுவாக வேணாலும் வரலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டில் அவன் சாதிக்கலாம். அது தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதை ஊக்குவிக்கணும். நம்ம ஆளுங்க வந்து ஜெயிக்கிறது ஈஸியாக எது இருக்குதோ அதான் நினைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது நான் என்னோடய வாழ்க்கையோட உதாரணம் தான் உங்கள்கிட்ட நான் பார்க்குறேன். ஸோ நீங்களும் சாதிப்பீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சந்தோஷம் சந்தோஷம். அந்த நம்ம திருமண தகவல் மையங்களை இன்னும் முழுமையாக நம்ம மக்கள் பயன்படுத்தணும். முழுமையான மக்களும் பயன்படுத்தினா தான் இதோட முழுமையான நோக்கம் நிறைவேறும். அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? எனக்கு ஒரு நல்ல ஜாதகம் அங்கே எனக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா, எனக்கு வாழ்க்கை துணை ஒன்று அமைச்சு கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதை பற்றி சொல்லலாம். அதுதான் நான் முதல்ல சொல்லிவிட்டு அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் சரியாக வரும்னு அவங்களுக்கு தானே நல்லா தெரியும். ஓஹோ, ஸோ இந்த ஆள் ஒரு முசுடு பிடிச்சவன், அந்த மொத்தமும் அவங்களுக்கு தானே. ஆளு நான் ரொம்ப நல்லவன், என்னால் கூட அந்த நல்லதை ஈடுகட்ட முடியல, அப்படி ஒரு பொண்ணு, ஒரு அந்த விஷயமெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அவங்க அதை சரியாக சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு பொண்ணை வேணால் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ அத்தைகிட்ட டிஸ்கஸ் பண்ணணுங்க. ஏன்னா அடுத்து ஏஐ டெக்னாலஜியில் வந்துருச்சு, செய்ய சொல்லிடலாம். சரி சரி, ஓகே. இது எப்படி பயன்படுத்தணும்னா, இப்போ நான் தான் சொல்கிறேன், ப்ளஸ் மைனஸில் மைனஸுகளை மட்டுமே வந்து பெருசாக இப்போ க்ளோரிஃபை பண்ணாமல், நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க, சரி இப்போ இடம் பிடிச்சிருக்கு, பொண்ணு பிடிச்சிருக்கு, எல்லாமே இருக்குது, சில நாம் எதிர்பார்க்குற அந்த படிப்பு இல்லை, அல்லது சொத்து கம்மியாக இருக்குது. இப்போ உதாரணமாக இப்போ நான் என் வாழ்க்கையில் என் பையனுக்கு பொண்ணு பார்த்ததே நான் அதை ஓப்பனாக சொல்லிடுறேன். நலத்தம்பராங்கோயில் திருச்செங்கோட்டில் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு போனோம். அது ஒரு விசேஷ நாள் அன்றைக்கி எல்லாமே வருவாங்கள்ல, அவர் பல பொண்ணுங்கள் பார்த்து இப்போ வேறு மாப்பிள்ளைகள் பார்ப்பாங்க. கோயிலுக்கு வந்துட்டு கும்பிட்டுட்டு மாப்பிள்ளை, ஏன்னா இப்போ வந்து 4 பேருக்கு தெரிகிற மாதிரி பண்ணுறத விட கோயிலுக்கு வந்துட்டு போனால் ஈஸியாக இருக்கும். என் பையனுக்கு பார்த்த பொண்ணு பிடிக்கல. அதே மாதிரி என் பையன் இன்னைக்கு கட்டிருக்கிற பொண்ணுக்கு இன்னொரு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கல. இந்த 2 பொண்ணு பார்க்குற சம்பவமும் அந்த இடத்துல நடக்குது. அவன் ஒரு கோயிலுக்கு விசேஷ நாள் அன்னைக்கு ஏதோ ஒரு அமாவாசை ஒரு நாள் அன்னைக்கு வாங்க அன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி 2, 3, 4, 5 கூட வந்திருக்கோம். இப்போ சாமி கோயிலுக்கு வர்றது நிலத்தமரா கோயில், திருச்செங்கோடு கோயில் நிலத்தமராங்க கோயில் கீழே இருக்குல்ல, அது ஒரு 5-6 பேர் வந்திருப்பாங்க. மண்டபம் மாதிரி இருக்கும், உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அது அந்த பக்கம் பேசுவாங்க, இந்த பக்கம் பேசுவாங்க, 4-5. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது என் பையனுக்கு பார்த்த பொண்ணு பிடிக்கல, அந்த பொண்ணுக்கு அந்த பார்த்த மாப்பிள்ளை பிடிக்கல. ஸோ அது பிடிக்கலன்னொன்னே என் மச்சனை சொன்னாப்புல, இது என்னங்க இந்த பொண்ணு பிடிக்கல, அங்கே ஒரு பொண்ணு இருக்குதுல்ல, அந்த பொண்ணு மாதிரி இருந்ததுன்னா பையனுக்கு நல்லா இருக்கும், நம்ம பையனும் பர்சனாலிட்டியாக இருக்குன்னு கூப்பிடு. அந்த புரோக்கர் யாருன்னு விசாரித்தா அந்த பொண்ணோட வீட்டுக்கார, அந்த பொண்ணுக்கு புரோக்கர் இருப்பாங்கள்ல, அவனை பிடிச்சிக்கோ, நம்ம புரோக்கரை விட்டு அவனை கூப்பிட்டு வர சொன்னான். உனக்கு பாதி அவனுக்கு பாதிங்க பாரு தானே. அவன் வந்தான், என்ன யார், இந்த ஊர் தாங்க, நானும் ஒரு அம்பளையும் தான், பக்கம்தான். அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிக்கலையா, சரி ஓகே இன்னும் இங்கேயே பேசிடலாமா, அது வந்து என்னங்க அது இதுக்கு வந்துட்டு உடனே டக்குன்னு பேசுனாங்களே, வீடு பக்கம் தான் நாங்கள் வாங்கினேன். சரி நீங்கள் வாங்க முன்னால் போங்க அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு பின்னாலே போனோம். போனால் இடம் பிடிச்சி போச்சு, பொண்ணும் பிடிச்சி போச்சு. அப்படி செட் ஆனதான் என் மகன். மருமகள் கோயில் வச்சு தான் முதல்ல பார்க்குறீங்க. கோயில் வச்சு மருமகளை வந்து அவங்க இன்னொன்றுக்கு பார்க்க வந்தாங்க, நாங்கள் இன்னொன்றுக்கு பார்க்க போனோம். ஸோ எதுக்கு அதை சொல்கிறேன்னா, ஸோ ஒரு ப்ளஸ்ஸு தேடி போனோம்னா இன்னொரு அந்த இடம் மைனஸாக போனால் கூட இன்னொரு மைனஸில் இன்னொரு ப்ளஸ் கிடைக்கும். நம்ம அப்படி நினைக்கணும், எதையுமே பாசிட்டிவாக நினைங்க. ஸோ யங்ஸ்டர்ஸுங்களுக்கு வந்து ரொம்ப 100% ஆணோ பொண்ணோ முழுக்க 100க்கு 100 நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. அதோட வந்து உனக்கு ப்ளஸ்ஸோடு சேர்ந்து கொஞ்சம், அதான் தங்கத்தை பற்றி சொன்னேன்ல, கொஞ்சம் செம்பு சேர்ந்தால் தப்பு இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்து இங்கே வெப்சைட்லேயோ மற்றதுலேயோ ஆன்லைன்லேயோ இங்கே வந்தால் நல்ல இடம் தீரன் சின்னமலை என்பது
உண்மையிலேயே வந்து ரொம்ப அருமையான, எனக்கு தெரிஞ்சு நான் முகசதி சொல்லலை, உங்கள்கிட்ட பழகிட்டமேங்கிறதுக்காக சொல்லலை. எனக்கு இந்த அப்ரோச்சு உங்களோட ஃபைலெல்லாம் நான் புரட்டி பார்த்தேன். ஆமாம். நீங்கள் கொடுத்த தகவல், அந்த பொண்ணோட லேமினேஷன் ஃபோட்டோ ஒட்டுந்த விதம், அது எல்லாமே நல்ல சிறப்பாக இருந்தது. அந்த டீட்டெயில்ஸு தகவல் எல்லாமே இதை பயன்படுத்திக்கிட்டால் உண்மையிலேயே வந்து சிறப்பு. அது கட்டாயம் நம்ம இன்னும் தீரன் வந்து இன்னும் 100% நம்ம கொங்கு வேளாளர் சமுதாயத்தின் இதில் போய் சேரணும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.